பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் மகிமைப்படுவாராக. கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் நீங்கள் இன்றைக்கி விடுதலை ஆகணும்னா கொஞ்சம் செவி கொடுங்க, நான் சீக்கிரமாகவே முடிக்கிறேன். ஆமேனா? ரொம்ப முக்கியமான சத்தியம். ஆண்டவர் இன்றைக்கி நம்மோடு பேசுவாராக. சரி, ஒரு வேத பகுதி எடுத்து வாசிங்க. யாத்ராகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 15:3. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? சரி, இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறீங்களா? இந்த சத்தியத்தை நம்ம பல முறை தியானம் செய்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இந்த சத்தியத்தின் மூலமாய் தேவன் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார், என்ன சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார்? எல்லாருக்குள்ளும் இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலையும் ஒரு பெரிய மாட்சியமையும் கொடுக்க போகிறார். ஒரு முக்கியமான சத்தியத்தையும் நம்ம இன்றைக்கி அறிந்து கொள்ள போகிறோம். கர்த்தர் நமக்கு இதுக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கி நமக்கு என்ன மெயின் ஃபோக்கஸ் அப்படின்னா, மிக முக்கியமான ஒரு டாக்ட்ரின், ஒரு தியாலஜியை தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்து இதிலிருந்து தேவன் நமக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்க போகிறார். எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை இந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தரே கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இது என்ன ஆச்சரியம்! நல்லா கவனிங்க. இன்றைக்கு ஆண்டவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறார். சபையே கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். வல்லவர் அப்படின்னா ஜெயிச்சவர், ஜெயங்கொள்ளுகிறவர், வெல்லுகிறவர், வென்றவர், ஜெயங்கொண்டவர். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். ஓகே, சொல்லிட்டு கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அப்ப என்ன சொல்லவர்னா, கர்த்தர் அவர் நாமமே வெற்றி. ஆமேனா? நல்லா கவனிங்க. அவர் நாமமே வெற்றி. கர்த்தர் இந்த இடத்துல என்ன, இப்போ தமிழ் பைபிளில் எங்கே எல்லாம் கர்த்தர் கர்த்தர் அப்படின்னு இருக்குதோ அங்கெல்லாம் யெகோவா, யாவே, யோத் ஹே வவ் ஹே, யெகோவா யெகோவான் இருக்கும். அந்த யெகோவான்ற வார்த்தையை இவங்க எப்படி டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரி கவனிங்க. இந்த இடத்துல கர்த்தர் அப்படின்னா என்ன நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்? வேற ஒன்றுமே இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அவரை ஆணி அடித்து அங்கே தொங்க விட்டிருந்த போது பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி போட்டார். என்னன்னு போட்டார்? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து யூதருடைய ராஜா. இதுதான் யெகோவா. இந்த நீங்கள் வேதத்தில் எங்கெங்கெல்லாம் கர்த்தர் கர்த்தர்னு நீங்கள் படிக்கிறீங்களோ, பழைய ஏற்பாட்டிலையா இருக்கட்டும் புதிய ஏற்பாட்டில் இருக்கட்டும், அங்கே நீங்கள் என்ன அப்ளை பண்ணி படிக்கணும்னா, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்து சிங்கம், அவர் யூதருடைய ராஜா. ஆமென் சொல்லுங்க. அவர் யார்? அவர் யூதருடைய ராஜா. அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அதுதான் கர்த்தர். யெகோவா அப்படின்னா என்ன அர்த்தம்? யோவான் சுவிசேஷ புத்தகம் எல்லாம் எடுத்து வாசிக்க பார்க்கலாம். எல்லா இடத்துக்கு திருப்பிங்க. இந்த வசனத்தை உங்க கண்ணு பார்க்கட்டும். யோவான் சுவிசேஷ புத்தகம் 19வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. எல்லாரும் சொல்லுங்க. என்ன எழுதியிருந்தது? நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. என்ன எழுதியிருந்தது? யெஷுவா ஹா நஸ்ரி வ மெலேக் ஹா யெகுதீம். இந்த வார்த்தையினுடைய ஃபர்ஸ்ட் எழுத்தெல்லாம் ஒன்று சேர்ந்தா யாவே அப்படின்னு வரும். அந்த யாவே என்னன்னா, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து யூதருடைய ராஜா. சொல்லுங்க பார்க்கலாம், யூதருடைய ராஜா. இப்போ ஆண்டவர் இங்க என்ன சொல்றாருன்னா, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். சிலுவையில் ஜெயங்கொண்டவர் என்பது அவருடைய நாமம். கர்த்தர் தான் யுத்தத்தில் வல்லமை உடையவர். இந்த யாத்ராகம புத்தகம் 15வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிச்சோம். இந்த யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் என்ன அப்படின்னா துதி பாடல். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்றாங்கன்னா, நல்ல முழு இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணி ஜனங்களுக்கு வெற்றியை கொடுத்தாங்களே, அந்த வெற்றியை பாடி துதிக்கிற ஒரு துதி பாடல் தான் இந்த 15வது அதிகாரம்.
இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ஆராதனை பண்ணோம், ஏறக்குறைய ஒரு 1 hour பாடல் ஆராதனை, துதி ஆராதனை பண்ணோம். அப்படியே மனசுக்குள்ளே எப்படி வந்திருக்குன்னு தெரியுமா? துள்ளி 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 குதிச்சு, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இயேசுவே நான் உம்மை நம்புவேன், ஏசப்பா நீங்கள் தான் எனக்கு சொல்லி அந்த மனசு துதிச்சிருக்கணும். உங்களுக்கு நல்லா கவனிக்கணும், ரொம்ப முக்கியம். ஏன்னா இயேசு ராஜாவை நாம் ஆராதிக்கும்படியாய், அவரை நாம் துதிக்கும்படியாய் தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆராதனை என்பது நம்முடைய இருதயத்தில் அவரை நம்புகிற நம்பிக்கை தான் பூர்ணமான ஆராதனை. இப்போ நமக்கு இங்கே என்ன சொல்லணும்னாக்கா, நசரனாகிய இயேசு கிறிஸ்து யூதருக்கு ராஜாவாக இருக்கிறாரே, அவர் என்றென்றைக்கும் ராஜா. அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ராஜா. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நல்லா கவனிங்க, இந்த 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 பின்னணி நமக்கு நல்லாவே தெரியும். என்ன பின்னணி நல்லா தெரியும்? கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம்னு சொல்லி இவங்க பாடல் பாடுறாங்க. பாடல் பாடி எப்படி பாடுறாங்கன்னு சொல்லி 1 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. எல்லாரும் சொல்லுங்க. சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் அல்லது தனிப்பட்ட ரீதியில் நீங்கள் சபையில் அல்லது உங்களுடைய தனிப்பட்ட ஜபத்தில் நீங்கள் போகும்போதெல்லாம் உங்கள் வாயில் பாடல் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பாடல் பிறக்கணும். எதுக்கு? என் ராஜா எனக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார், என் ராஜா என்னை வாழ வைத்திருக்கிறார், என் ராஜா என்னை சமாதானமாய் நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி ராஜாவை புகழ்ந்து பாடுகிற அந்த பாடல் நம்முடைய வாயில் இருக்க வேண்டும். அது எப்போ இருக்கும் அப்படின்னா, அந்த நன்றி உணர்வு இருக்கு இல்லையா? நன்றி உணர்வு. உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் அவர் நன்மையை செய்தார், எனக்கு விடுதலை கொடுத்தார், எனக்காக அவர் யுத்தம் பண்ணினார் என்கின்ற அந்த ஒரு உணர்வு இருந்தால் மட்டும்தான் வாயில பாடல் பிறந்துக்கினே இருக்கும். எப்போ பார்த்தாலும் சில பேரை பார்த்தீங்கன்னா பாட்டு அப்படியே ஓடிக்கினே இருக்கும். அது ஒரு பிகினிங் ஸ்டேஜ் தான். ஆனால் கொஞ்சம் நல்ல ஹை லெவலில் போனால் வசன தியானம் ஓடின்னு இருக்கும். ஆனால் முதல்ல நீங்கள் ஆண்டவருக்கு உள்ளே வந்ததுமே சபையில் இருக்கிற அத்தனை பேருமே கர்த்தரை பாடி துதிக்கிற அந்த அவரை பாடி அவரை புகழ்ந்து பாடி பேசுகிற அந்த உள்ளம் உங்களுக்கு இருக்கணும். இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு அப்படிப்பட்ட இருதயம் இல்லைன்னா, இன்னைக்கு அதை சொல்லிட்டு ஒரு முக்கியமான தியாலஜி சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதிலிருந்து உங்களுக்கு தெளிவான ஒரு சத்தியத்தை புரிந்து கொண்டு நீங்கள் கர்த்தரை நல்லா பாடி துதிக்க போறீங்க. ஆமென் சொல்லுவாமா? சரி கவனிங்க, என்னென்ன பாடுறாங்க அவங்க, வாசிங்க பார்க்கலாம். கர்த்தரை பாடுவேன், கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார், கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன். என் தகப்பன் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவன். அவரை உயர்த்துவேன். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? சரி கவனிங்க, இந்த உலகம் எதெல்லாம் போயினுக்கு தெரியுமா? யுத்தம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுமே யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். என்னன்னா, ஒவ்வொரு மனுஷனும் யுத்தம் பண்ணித்தான் ஜெயம் எடுக்கிறோம். ஒரு பிறக்கிற குழந்தை கூட பிறந்த உடனே யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறது. ஓன்னு கத்தி அழும், யுத்தம் பண்ண, எனக்கு பாலை கொடுங்க, எனக்கு பசிக்குதுன்னு. அப்போ உடனே அந்த குழந்தை யுத்தம் பண்ணதுமே அந்த குழந்தை ஜெயம் எடுக்கிறது. அந்த தாய் அந்த குழந்தையை அணைத்து பால் கொடுக்கிறாள். ஆமேனா? அங்கே ஆரம்பிக்கிற யுத்தம் கடைசி சுடுகாடுக்கு போகிற வரைக்கும். ஆமேனா? மனிதனுக்கு இந்த யுத்தம் ஓயவே இல்லை. இதில் என்ன நடக்குதுன்னா, இந்த யுத்தத்தில் நாம் ஜெயிக்கிறோமா? உண்மையா இல்லையா? ஒரே கண்ணீர், வேதனை, அழுக, இவ்வளோ பிரச்சனை வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம் யுத்தத்தில் தோற்று விடுகிறோம். யுத்தத்தில் நம்ம இந்த வாழ்க்கை என்கின்ற இந்த போராட்டத்தில், இந்த வாழ்க்கை என்கின்ற போராட்டத்தில் அநேக வேளைகளில் நாம் தோற்று விடுகிறோம். ஏனென்றால் நல்லா கவனிங்க, கர்த்தர் தான் யுத்தத்தில் வல்லவர். யார் இந்த கர்த்தர் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ நம்ம பார்த்தோம், இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் யுத்தம் பண்ணி மாம்சத்தை சிலுவையில் ஆணி அடித்து கொன்று அவர் ஜெயம் எடுத்திருக்கிறார். உண்மையிலே சொல்ல போனோம்னா, இந்த யுத்தம் ஏன் ஆரம்பிக்குது? இந்த யுத்தத்தில் நாம் ஏன் தோற்று விடுகிறோம்? ஆனால் உண்மையிலேயே நாம் தோற்றுவிட வேண்டும் என்பது தேவ நோக்கம் அல்ல. நம்முடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னா, நன்மை வேணும், நமக்கு
சந்தோஷம் வேணும். சந்தோஷம் வேணும்னா, நன்மை வேணும்னா, நான் ஏறெடுக்கிற இந்த யுத்தத்தில் எனக்கு வெற்றி வேணும். எனக்கு வெற்றி வேணும். ஆனால் என்னால் யுத்தம் பண்ண முடியலை. நான் யுத்தம் பண்ணுறேன், ஆனால் எனக்கு தோல்விதான் வருகிறது. இப்போ நான் உண்மையிலே சொல்கிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவருடைய நாமமே வெற்றி. அவருடைய நாமமே நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறது. சரி, இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கவனிங்க. யாரு கூட நமக்கு யுத்தம் இருக்கிறது? கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர்னு சொல்கிறாரு. இப்போ நமக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, எகிப்தில் ஏறக்குறைய 430 ஆண்டு காலமாய் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். ஆக்சுவலாக ஃபுல்லாக இருந்து 400 வருஷம் 100% அடிமை. யோசேப்பு இருந்த ஒரு 30 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் சுயாதீனம் கிடைச்சிது. யோசேப்பு மரித்து விட்ட பிற்பாடு ஏறக்குறைய கம்ப்ளீட்டாக 400 வருஷம் அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தார்கள். அவர்களால் வெளியே வர முடியல. நல்லா கவனிங்க. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை 400 வருஷமாக பயங்கரமாய் அடிமைப்படுத்தி இந்த உலகம் என்ன செஞ்சதுன்னா, எகிப்து எதுக்கு அடையாளம்னா உலகத்துக்கு அடையாளம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள். இதெல்லாம் கம்பேர் பண்ணிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்கன்னா, எகிப்தில் ஏறக்குறைய 400 ஆண்டு காலமாய் பயங்கரமான அடிமைத்தனம். ஆலோட்டிகள், இது ஏற்கனவே பார்த்துட்டோம், நான் ஹைலைட்டாக சொல்லின்னு போகிறேன். ஆலோட்டிகள் நிமித்தமாய் அவர்கள் எடுக்கிற கூக்குரல், அடித்தார்கள் அவர்களை. எழுந்திருக்கு நிமிரவே முடியலை. அவங்களால நிமிர்ந்து எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியல. காலையில் 6 மணிக்கு வேலைக்கு வந்தான்னா சாயங்காலம் 6 மணிக்கு தான் அவன் என்ன செய்வான்னா அவன் வீட்டுக்கே போவான். அவன் வாழ்க்கையெல்லாம் எப்போ ஆரம்பிக்கணும்னா நைட்டில் தான் அவன் வாழ்க்கையே ஆரம்பிக்கும். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா வேலை ஸ்தலங்கள்லாம் 12 ஹவர் டியூட்டி பார்க்குறதெல்லாம் ஒரு பயங்கரமான அடிமைத்தனம். அது இன்றைக்கி நிறைய நாடுகளில் என்ன பண்ணுறாங்க, இந்த 12 ஹவர் டியூட்டிலாம் கொண்டு வராங்க. கம்யூனிசம் அதை ஒழிச்சுது. ஆனாலும் அது இப்போ மறுபடியும் தலை தூக்குது. நல்லா கவனிங்க. 12 ஹவர் டியூட்டியில் இருக்கக்கூடாது, 8 ஹவர் தான். நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க என்ன பண்ணாங்கன்னா பயங்கரமாக அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். உலகம் அவர்களை நசுக்கி எடுத்தது. அவர்களால் நிமிரவே முடியல. வேதனை அவர்களை அலைகழித்தது. ஆனால் இந்த உலகம் என்கின்ற எகிப்துக்குள்ளிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் என்ன செய்தார்னா விடுதலை ஆக்கி கொண்டு வந்தார். பார்வோனுடைய அந்த பலத்த அவனுடைய அந்த நசுக்குதல், இருப்பு காலவாயாகிய எகிப்து என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் எப்படி நசுக்கினார்கள் இஸ்ரவேல் ஜனங்களை. பார்வோனும் அவனுடைய சேனைகளும் ஆலோட்டிகளும் இவர்கள் கூடையை சுமந்தார்கள். அந்த தேசத்தில் அவர்கள் ஒரு அடிமை. அழுகையும் கண்ணீரும் பெருமூச்சும் வேதனையும் மட்டுமே அவர்களுக்கு இருந்துச்சு. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்னா அவர்களை பார்வோனுடைய கையிலிருந்து விடுதலை ஆக்கி கொண்டு தம்முடைய ஜனங்களாகிய தேவனுடைய ஜனங்களை அவர்களை நடத்தி கொண்டு வருகிறார். நல்லா கவனிங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை ஆலோட்டிகள் மூலமாய் நசுக்குனாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களை என்ன பண்ணாரு, அவங்க கையிலிருந்து விடுதலை ஆக்கி கொண்டு வந்தார். ஆனால் அவர்களை நசுக்கின அந்த பார்வோன் உயிரோடு தான் இருக்கிறான். உண்மையா? நல்லா புரிஞ்சுக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக கிடந்தாங்க. கர்த்தர் போய் அவளை விடுதலை கொடுத்து பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய நியமத்தின் மூலமாய் பஸ்கா ஆட்டுக்குட்டியை அனுசரித்து பார்வோன் அல்ல எங்களுக்கு ராஜா, இயேசுவே ராஜா. ஆமெனா? கர்த்தரே எங்கள் ராஜா. அதுதான் பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய நியமம். ஆக இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பார்வோனுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுதலையாகி அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா எகிப்தை விட்டு வெளியே சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாக அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தேவன் விடுதலை ஆக்கின்னு வந்துட்டாரு. பார்வோனும் அவன் சேனைகளும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கும்படிக்கு வராங்க. நான் சொல்றது ரொம்ப முக்கியம். இதை கொண்டு வரது யார் அப்படின்னா ஏசப்பாவே கொண்டு வர்றாரு. அவங்கள ஏசப்பாவே கொண்டு வர்றாரு. யார் கொண்டு வரது? கர்த்தரே கொண்டு வர்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவர் தான் விடுதலை ஆக்கி, அந்த பார்வோனுடைய கையிலிருந்து விடுதலை ஆக்கி எகிப்தை விட்டு விடுதலை ஆக்கி இப்போது சிவந்த சமுத்திரத்துக்கு பாளையம் இறங்கி இருக்கிறாங்க.
நான் ஒரு விஷயத்தை நல்லா சொல்கிறேன், புரிஞ்சுக்கொள்ளுங்க. நாமும் கூட உலகம் என்கின்ற அந்த போராட்டத்தில், அந்த வாழ்க்கையில், கண்ணீரில், கவலையில் எல்லாத்திலையும் நம்ம பயங்கரமாக உழன்று கொண்டிருந்தோம். கர்த்தர் நம்மளை அங்கே தேடி வந்து விடுதலையாக்கி சபைக்குள்ளே கொண்டு வந்து வச்சிட்டாரு. ஆமேனா? சபைக்குள்ளே வந்த பிற்படம் அந்த பழைய பிரச்சனை தலை தூக்குற மாதிரி தெரியும். மறுபடியும் அந்த பழைய பிரச்சனை, மறுபடியும் அந்த அதே கடன் பிரச்சனை, அதே வியாதி, அதே மன போராட்டம், அதே பில்லி சூனியம், அதே பேய் பிசாசின் போராட்டம், அதே சத்துருக்களுடைய எதிரித்தனம், இதெல்லாம் சபைக்குள்ள வந்து மறுபடியும் தலை தூக்குற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா, நல்லா ஒன்று கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதெல்லாம் தீமை விளைவித்ததோ அந்த தீமை முற்றிலுமாய் நசுக்கப்பட வேண்டும், முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும். நம்முடைய நன்மை துளிர்விட்டிருக்க வேண்டும், துளிர்த்து ஓங்கி வளர வேண்டும். இந்த தியாலஜி நல்லா புரிஞ்சுங்கன்னா முக்கியமானது. நம்ம எதெல்லாம் கண்ணீர் வரவழைத்ததோ, எதெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்துச்சோ, எதெல்லாம் நம்மளை துக்கப்படுத்துச்சோ, அது கம்ப்ளீட்டாக அழிஞ்சிருக்கணும். அது அழியலைன்னா மறுபடியும் வந்து உன்னை பிடிக்கும். உன் பாவம் உன்னை தொடர்ந்து உன்னை பிடிக்கும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உன்னை எதெல்லாம் கண்ணீர் வரவழைத்ததோ, எதெல்லாம் உன்னை துக்கப்படுத்துச்சோ, எதெல்லாம் உனக்கு வேதனை கொடுத்ததோ, இப்போ அது அழிஞ்சிருக்குதா? இல்லை விடுதலை மட்டும் சும்மா ஏதோ அவங்க ரிலீஸ் ஆகி மட்டும் வெளியே வந்திருக்கிறியா? நீ ரிலீஸ் ஆகி வெளியே வந்தது உண்மையானால், உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த கண்ணீர், வேதனை, துக்கம் இவைகள் எல்லாம் அழிந்திருக்க வேண்டும். அழியலனா நீ இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் உன்னை வந்து மறுபடியும் அதே பாவம் வந்து உன்னை லாக் பண்ணிடும். எத்தனை சொல்றது புரியுது? ஆமேனா? சரி, இப்போ என்ன சொல்றேன், விஷ பாம்பு இருக்குது, ஐயோ சீ பாவம், குட்டி பாம்பு, இதை விட்டுடலாம் அப்படி விட்டுருவோமா? விட்டோம்னா அது நல்லா, அது குட்டி பாம்பா இருக்கும்போதே அது விஷம்தான் அது. ஆக ஒரு விஷ பாம்பு, அது சின்னதாக இருக்குதோ பெருசாக இருக்குதோ எப்படி மொத்த அழிக்கிறோமோ, அதே போல உலகத்தில், இந்த உலக வாழ்க்கையில் நம்மை துன்பப்படுத்தின, வேதனைப்படுத்தின அந்தகாரம் அழிந்திருக்கிறதா? சில பேருக்கு பாவ வாழ்க்கை, எகிப்து என்கின்ற உலகத்தில் இருக்கும்போது அந்த ரங்கத்தில் பயங்கரமான பாவம். ஐயோ இந்த பாவத்தை விட்டு நான் வெளியே வந்துடணும் அப்படின்னு பெருமூச்சு விடுவாங்க. ஆனால் அந்த பாவத்தை விட்டு வெளியே வரவே முடியாது. நல்லா கவனிக்கணும், பெருமூச்சு விடணும். பாவம் நம்ம சில பேர் பாவம் செய்வாங்க, மனசார பாவம் செய்வாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு இது பாவம்னு தெரியும், இந்த பாவத்தை விட்டு வெளியே வந்துடணும்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்களால முடியாது. ஆனால் யாருக்கு தேவன் விடுதலை கொடுப்பார்னா, பெருமூச்சு விட்டு அழறாங்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் பெருமூச்சு விட்டு அழுதார்கள். நாங்கள் இந்த அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வந்துடணும், எங்களால் முடியலப்பா, எங்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா, பாவ வாழ்க்கையை விட்டு நீ வெளியே வந்து, யாரெல்லாம் பெருமூச்சு விட்டு அழறையோ அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் வந்து விடுதலையாக்கி, உன்னை முதல்ல விடுதலையாக்கி, நான் தான் உன் தேவன், நான் உன்னை விடுதலை ஆக்குகிறவர் அப்படின்னு சொல்லி உன்னை அழைத்து கொண்டு வந்து உன்னை வனாந்தரத்தில் கொண்டு வந்திருக்கும் போது, கர்த்தரே பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி இழுத்து கொண்டு வருவார். எதுக்கு தெரியுமா? அவனை அழிக்க. ஆமென். அவனை 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 உன்னை எதெல்லாம் துன்பப்படுத்துச்சோ, நீ உலகத்தில் இருக்கும்போது என்னென்னலாம் உன்னை வேதனைப்படுத்துச்சோ, அதை நீ நினைச்சு பாருங்க, நீ நினைச்சாவே அந்த பழைய பாவ வாழ்க்கையை நினைச்சாவே அப்படியே மனசுலாம் உடையும், அப்படியே நொறுங்கும். எனக்கு அதெல்லாம் நடக்காம இருந்தா அந்த நினைவுகள் வந்து 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 உன்னை தாக்கும். அதான் பார்வோனுடைய ஆவி உன்னை தூங்க விடாது. உன் மனசுக்குள்ள அந்த பாரம் உன்னை அழுத்தும். அந்த பழைய பாவம் போன மாதிரியே தெரிஞ்சிருக்காது, அந்த பழைய சுபாவங்கள் போன மாதிரியே தெரிஞ்சிருக்காது. ஜென்ம சுபாவம் அப்படியே வரும், உன் மனசுக்குள்ள அப்படியே இருக்கும். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து, இந்த ஒரு யுத்தத்திலிருந்து, இந்த யுத்தத்தை ஏறெடுக்கணும்னா நல்லா கவனிங்க, ஜெயிக்கிற அந்த பவர், அந்த வல்லமை நமக்கு இருக்கணும். ஏற்கனவே உலகத்தோடு கூட நம்மளால் என்ன யுத்தம் செய்ய முடியும்?
பார்வோனுடைய வல்லமையோடு நம்ம என்ன யுத்தம் செய்ய முடியும்? இன்னைக்கு வரைக்கும் அடிமை இல்லையா? இவர்களுக்குன்னு ஒரு சேனை கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சேனை இல்லை, ஒரு ராஜா இல்லை, ஒரு தலைவன் இல்லை, யாருமே கிடையாது. யுத்தத்துக்கு பழக்க வைத்ததே இல்லை. இவங்களால் எப்படி பார்வோனோட யுத்தம் பண்ண முடியும்? பார்வோன் பயங்கரமான வல்லரசு உடையவன், அவனு பயங்கரமான வல்லரசு. அவனோடு கூட எப்படி நாம் யுத்தம் செய்ய முடியும்? அப்ப என்ன நடக்குதுன்னா, என் ராஜா, இந்த பார்வோனுடைய இருந்த ராஜாவை, மாம்சமாகிய உலகமாகிய ராஜாவை, என் ராஜா சொல்லுங்க பார்க்கலாம், என் ராஜா எனக்காக யுத்தம் பண்ணால் ஒழிய, அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் யுத்தத்தில் வல்லவர். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் என்றால், கர்த்தரே யுத்தத்தில் ஜெயிக்கிறவர், கர்த்தரே யுத்தம் பண்ணி அந்த யுத்தத்தை வெற்றி வாகை சூடுகிறவர். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே யுத்தத்தில் வல்லவர். அவர் மட்டும்தான் பார்வோனையும் அவன் சேனைகளையும் செங்கடலில் அழிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க உலகத்தில் சந்தித்த அந்த பிரச்சனை மறுபடியும் சபைக்குள்ள வந்துட்ட பிற்பாடும் அப்படியே தலை தூக்குற மாதிரி இருக்கும். தலை தூக்கி அந்த பிரச்சனை தலைவிரித்து ஆடும். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? என் தேவனே, என் யெகோவா தேவனே, என் இயேசு ராஜனே அப்படின்னு வாயை திறந்து ஏசப்பான்னு கூப்பிடுங்க. உன் கண் முன்னாடியே அந்த பிரச்சனையை உன் கண் அப்படியே கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டு உன் வாயில துதியை பிறக்க செய்வார். ஆமேனா? இது எப்படி நான் சொல்றேன் கவனிங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. பார்வோனும் அவனுடைய சேனைகளும் அவரை பின்தொடர்றாங்க. வாசிங்க பார்க்கலாம். 10வது வசனம், 14ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 14:10. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்போது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனிங்க. இப்போ இங்க இஸ்ரவேல் ஜனங்க எங்க இருக்கிறாங்க? மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய சேனைக்குள்ள, கர்த்தராகிய இயேசு ராஜாவுடைய அந்த சேனையாக இவர் நிற்கிறார்கள். எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனால் இதுவரைக்கும் அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த பார்வோன், அந்த உலகம், அந்த மாம்சம் நம்மை தொடர்ந்து வருகிறது. இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்தார்கள். இப்போ கவனி, இப்போ சர்ச்சுக்குள்ளே வந்துட்ட, சர்ச்சுக்குள்ளே வந்த உனக்கு மறுபடியும் அந்த பழைய பிரச்சனைகள் தலை தூக்குற மாதிரி இருக்கலாம். ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஏன்னா எங்களுக்கு யுத்தம் பண்ண, இவ்வளோ காலம் யுத்தம் பண்ண முடியாம தானே அடிமையாக தானே இருந்த. ஆமேனா? அடிமையாக தானே இருந்த, பாவத்துக்கு அடிமை. நல்லா கவனிக்கணும். இப்போ நம்ம ஏசப்பாவுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டது. வார வாரம் நம்ம திருவிருந்து எடுக்கிறோம். வார வாரம் திருவிருந்து எடுக்கிற நோக்கம் என்ன நோக்கம்னா, நாங்கள் வெற்றி சிறந்து விட்டோம், அந்த பழைய பாவத்தை விட்டு வெளியே வந்துட்டோம். என்னென்ன பாவம்லாம் செஞ்சுக்கணும், துணிகரமாக எடுக்கக்கூடாது. ஏன் நம்ம வார வாரம் நம்ம திருவிருந்து எடுக்கிறோன்னா, ஒவ்வொரு நாளும் நம்முடைய பலவீனத்தில் அறியாமல் ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டோம். அந்த பாவத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அறிக்கை செஞ்சுட்டு திருவிருந்து எடுக்கணும். துணிகரமாக அந்த பாவத்தையும் செஞ்சுக்கின்னு திருவிருந்து எடுக்கக்கூடாது. நீங்கள் மனஸ்தாபப்படணும், பெருமூச்சு விட்டு அழணும். ஐயோ இந்த பாவத்தை எனக்கு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட்டு அழணும். நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்ன நடக்கணும்னாக்கா, அந்த திருவிருந்து தேவன் மகிமையாக வெற்றி சிறக்க பண்ணுவார். நம்மை நாமே நிதானித்திருந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். அதே தான் இங்கே மோசையின் மூலமாய் கர்த்தர் மகிமை காண்பித்தார். அவர்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தரை நோக்கி என்ன பண்ணாங்க? கூப்பிட்டார்கள். சொல்லுங்க போல, கர்த்தரை நோக்கி. ஆமா, ராபோஜனம் பண்ணுவ கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் இவங்களை பஸ்காவை சாப்பிட்டுருக்குறாங்க, இயேசு ராஜாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் என்ன செய்தார்னாக்கா, இவங்க வந்தபோது 13வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஐயோ ஆண்டவரே,
நான் உலகத்தில் இருக்கும்போது உண்மை அறியாமல் இருந்தபோது என்ன பிரச்சனையை கண்டனோ அந்த பிரச்சனை தானே இப்போ நான் வாழ்ந்துன்னு இருக்கிறேன்னு, என் பிரச்சனை என்னை விட்டு போன மாதிரி தெரியலையே ஆண்டவரே அப்படின்னு உக்காந்துங்கிறியா? கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, இன்னைக்கு கண்ட அந்த எகிப்தியரை, இன்னைக்கு பார்த்த அந்த பழைய பிரச்சனையை இனி நீ காண மாட்டாய். காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். 14 வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்க முடியுமா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நல்லா கவனிக்கணும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீ என்ன பண்ணணும்? சும்மா இரு. எல்லாரும் ஆமென் சொல்லு பார்க்கலாம். நீ என்ன பண்ணணும்? நீ சும்மா இரு. ஆமெனா? நீ பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன காரியம்? நீ சும்மா இருக்கிறது. ஆமென். நீ போய் யுத்தம் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பாருங்க, பழைய பிரச்சனைகள் ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுங்க, உலகத்தை ஏதோ ஒரு போராட்டங்கள் வச்சுங்க, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் சும்மா இருக்கிறது தான். உங்களுக்கு எது ஜெயம்னா அமைதியாக இருந்து கர்த்தரை மாத்திரம் நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமெனா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஏன்னா இப்போ நல்லா அப்படியே ஸ்பிரிச்சுவல் எடுத்துங்க. இதுதான் எகிப்து, உலகம், மாம்சம். இந்த நான் இருக்கு இல்லையா, அந்த ஆவி மனுஷன் அவன் தான் உண்மையான மனுஷன். தேவன் எப்படி இருக்கிறாரு? நாமளை எப்படி படைச்சிருக்கிறாரு? அவருடைய ஆவியை நமக்குள்ளே ஊதி இருக்கிறார். ஆக இந்த நான் சொல்றது யார் அப்படின்னா ஆவி மனுஷன். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் செத்து போயிடுறாரு, வீட்டுக்கு போகிறோம், போயிட்டேன்னு அழுவோம் இல்லையா? யார் போனது? நல்லா கவனிங்க. நம்முடைய ஆவி இருக்கு இல்லையா, நம்முடைய உள்ளான மனுஷன். அந்த உள்ளான மனுஷன் சமாதானமாக இருக்கணும்னா கர்த்தரே யுத்தம் பண்ணாதான் முடியும், நம்மளால் முடியாது. மனுஷன் அப்படின்னா யாருன்னா இந்த உடம்புல மனுஷன். ஐயா ப்ளீஸ் கொஞ்சம் கவனிங்க. நிறைய பேர் என்ன நினச்சிட்டோன்னா இந்த உடம்பு தான் மனுஷன் நினச்சிட்டோம். இது ஒன்றில் இது ஒரு ஜடம், இது வந்து ஒரு மாம்சம், இது வந்து அவருடைய சாயலில் இது ஒரு முக்கியமான பகுதி தான். தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கினார். தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவி. இப்போ நான் பேசிக்கிறேன், சிந்திக்கிறேன், அவன் தான் மனுஷன், அவன் தான் நான். இப்போ நல்லா கவனிக்கணும். தேவன் ஆவியாக இருக்கிறார். இப்போ யார் யார் கூட சண்டை வரும் தானாக்கா? எதிர்பார்த்திகள் தான் சண்டை வரும். எதிரெதிரான ஆட்களுக்கு தான் சண்டை வரும் இல்லையா? எதிரெதிரான ஆட்கள் தான் சண்டை வரும். ஒரே மாதிரியான ஆட்களுக்கு சண்டை வராது. இப்போ தேவன் ஆவியாக இருக்கிறார். நான் எப்படி இருக்கிறேன்? நான் என்பது அந்த ஆவி தான் நான். அந்த ஆவி மனுஷன் உள்ள நான் சிந்திக்கிறேன், அதுதான் நான். இது வந்து உலகம். இந்த உலகத்தோட எனக்கு சண்டை. இந்த உலகம் என்னை என்ன பண்ணுதுன்னா, என்னை அடிமைப்படுத்தி வைத்து என் ஆவியை நொறுக்குகிறது. என் மனமகிழ்ச்சி தான் ரொம்ப முக்கியம், ஆவி தான் ரொம்ப முக்கியம். நல்லா கவனிக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னால் இந்த மாம்சத்தில் இருந்து கொண்டு என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. ஏன்னா இந்த மாம்சத்தில் அவ்வளவு போராட்டம், பிரச்சனை இருக்குது. என்னால் எப்படி இந்த மாம்சத்தோடு யுத்தம் பண்ண முடியும்? என்னால் எப்படி, இஸ்ரவேல் ஜனம் சொல்கிறாங்க, எங்களால் எப்படி இந்த பார்வோனோட யுத்தம் பண்ண முடியும்? ஏன்னா ஆவி தான் ரொம்ப முக்கியம். அந்த வசன வாசி, நீதிமொழி புத்தகம் 17:22 வாசிங்களேன். அந்த மனுஷன் தான் ரொம்ப முக்கியம். உள்ளான மனுஷன் தான், நம்ம தான் ஆவி மனுஷன் தான் ரொம்ப முக்கியம். எடுத்து வாசிங்க. 17ஆம் அதிகாரத்தில் 22 வசனம் வாசிங்க. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். எப்பா கவனிங்க எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாம்சத்தில் வாரம் இல்லையா, இந்த மாம்சத்தில் ஏற்படுகிற தோல்விகள் ஏற்படும் போது அல்லது தோண்டு போகும்போது, வேதனை வரும்போது எது உடையுது? எது உடையுது? அப்படியே உள்ள நொறுங்கல்ல. நல்லா கவனிங்க. உள்ளான மனுஷன், ஆவி மனுஷன் நொறுங்கி அப்படியே உடையமா இல்லை. இந்த உலகத்தோடு யுத்தம் பண்ண நம்மளால முடியாது. இப்போ கர்த்தர் சொல்றாரு, ஆக யுத்தம் உங்களது கிடையாது, நீ சும்மா இரு. யுத்தம் உன்னுடையது அல்ல. நீ ஆவிதான் உள்ளான மனுஷன் இருக்கிறா இல்லையா? பவுல் தெளிவாக சொல்றாரு இல்லையா, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. உள்ளான மனுஷன் இருக்கிறானே, அவன் தான் உணர்வு உள்ளவன், அவன் தான் தேவனுடைய பிள்ளை. அந்த தேவனுடைய பிள்ளை இந்த மாம்சத்துக்கு அடிமையாக போயிட்டான். அவனால் இந்த உலகத்தை விட்டு வெளியே வர முடியல. இவனால இந்த மாம்சத்தோடு யுத்தம் பண்ண முடியாது. கர்த்தர் மட்டுமே உனக்கு யுத்தம் பண்ணி உன்னை ஜெயங்கொள்ள வைக்க முடியும்.
அமேனா, அமேனா. நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா உலகத்தின் அதிபதி யாரு? பிசாசு. உலகத்தின் அதிபதி யாரு? பிசாசு. இன்னொரு வசனத்தோட வாசிங்க 18 இதே 18 14 வாசிங்க பார்க்கலாம். 18 14. மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும். அவன் பலவீனத்தை தாங்கும். முறிந்த ஆவியோ யாரால் தாங்கக்கூடும்? முறிந்த ஆவி யாரால் தாங்க? ஆவிப்பா எல்லாம் கவனிங்க. ஆவி மனுஷன் இருக்கா இல்லையா? உள்ளான மனுஷன். அந்த ஆவி மனுஷன் தான் நாம. உண்மையான மனுஷன் நாம. அந்த உணர்வுகள் தான் நாம. நமக்குள்ள ஒரு சமாதானம், ஒரு இளைப்பாறுதல், ஒரு சந்தோஷத்தை தேவன் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஆனால் நம்மளால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன் முடியாதுன்னா, ஆவி மாம்சத்தோட யுத்தம் பண்ண முடியாது. ஏனென்றால் இவன் ஆதாம் பாவம் செய்ததும் பிசாசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, அவனுடைய அடிமைத்தனத்துக்குள்ள மனுஷன் போயிட்டான். அதை அப்படியே கம்பேர் பண்ணிக்கங்க. இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் நம்முடைய ஆவியை நொறுக்கி நம்மளை சங்கடப்படுத்தி வேதனை படுறதுனால தான் மரணம் ஏற்படுது அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். மரணம் ஏன் ஏற்பட்டுச்சுன்னா, ஆவி நொறுங்குது பத்தியா, மனசெல்லாம் உடையும் பார்த்தியா, வேதனைப்படும் பார்த்தியா. அப்படி வேதனைப்பட்டு அழுது துக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் மரணம் உண்டு. ஏனென்றால் தேவன் எப்பொழுதுமே மனமகிழ்ச்சியின் தேவன். அவர் ஜீவன் உள்ளவர். அவருடைய பிள்ளைகளுக்கு வேதனை வரக்கூடாது. ஆமேனா? நல்லா புரிஞ்சுங்க. இப்போ ஆண்டவர் இங்கே என்ன செய்கிறாருன்னா, நல்லா கவனிங்க. இந்த யுத்தம் உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். ஏன் உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன்னா, உங்களுக்கு ஆவி இருக்கிறது, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் உங்களால் இந்த உலகத்தோட யுத்தம் பண்ண முடியவில்லை. இப்ப கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்காக நான் தான் யுத்தம் பண்ண முடியும். நானே கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். சரி, இன்னொரு வசனத்தை நான் இன்னும் தெளிவா சொல்றேன். நான் இப்ப ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நீ சும்மா இருன்னாரு. என்ன பண்ண சொன்னாரு? நீ சும்மா இரு, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். ஆமேனா? கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா பிரச்சனை போராட்டங்களுக்கும் நம்முடைய ஆவி தான் நொறுங்கி அப்படியே மனவேதனையில் சாப்பிட முடியாமல் குழம்பி போயிட்டு குடும்பத்தில் இருக்கிற சமாதானம் இருக்க முடியும். அதுதான் உண்மையான மனுஷன். அந்த உள்ளான மனுஷன் தான் உண்மையான மனுஷன். அவன் தேவ சாயல்ல உண்டாக்கப்பட்டவன். அந்த மனுஷனுக்காக யார் மட்டும்தான் யுத்தம் பண்ண முடியும் அப்படின்னா, கர்த்தர் தான் யுத்தம் பண்ண முடியும். ஏனென்றால் நாம் மனமகிழ்ச்சியாய் ஏதேனிலே படைக்கப்பட்டவர்கள். மனமகிழ்ச்சியாய் ஏதேனிலே படைக்கப்பட்டது. ஏதேன் என்றால் மனமகிழ்ச்சி என்ற அர்த்தம். தேவனுடைய பிள்ளைகள் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். ஆனால் ஏன் இன்னைக்கு உன்னால மனமகிழ்ச்சியா இருக்க முடியவில்லை? மாம்சம், உலகம் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. பாவம் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அதனால தான் உள்ளான மனுஷன், அந்த உண்மையான மனுஷன். இப்போ ஜீவன் ஜோஷ்வா என்பது இவன் அல்ல. என்னுடைய நினைவுகள் தான் ஜீவன் ஜோஷ்வா. ஆமேனா? எங்கேயாச்சும் சா வீட்டுக்கு போனால் நின்று உத்து கவனிங்க. இதெல்லாம் கவனிக்கணும். நேற்று வரைக்கும் இருந்தாரியா, அடுத்த வினாடி வரைக்கும் இருந்தாரியா, இப்போ எங்கேயா போயிட்டாரு? அந்த மனுஷன் தான் எல்லா வேதனை துக்கம் அனுபவிச்சதெல்லாம் அவர் தான். அவரை விடுதலையாக்க, யுத்தம் பண்ணி ஜெயிக்க அவரால் இந்த மாம்சத்தை ஜெயிக்க அவரால் முடியாது. அப்போ யார் மட்டும்தான் யுத்தம் பண்ண முடியும்னா, கர்த்தர் மட்டும்தான் யுத்தம் பண்ண முடியும். கர்த்தரே யுத்தத்தில் வல்லமை உடையவர். ஆமென் சொல்லுவோமா? சரி, இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஒரு மீட்டார் என்பதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த யுத்தம் யாருடையது எடுத்து வாசிங்க போகலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் 47ஆம் வசனத்தை வாசிங்க. கோலியாத்தை பார்த்து தாவீது என்ன சொன்னாரு? கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. எல்லாரும் ஆமென் சொல்லு. எல்லாரும் ஆமென் சொல்லு. என்னது? யுத்தம் யாருடையது? எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. யுத்தம் யாருடையது? சரி, உண்மையான மனுஷன் யாரு? நீ கிடையாது. உண்மையான மனுஷன் உன் உணர்வுகள், உன் ஆத்மா தான் முக்கியமான. அந்த ஆவி மனுஷன். எல்லாம் கவனிங்க. ஆவி மனுஷனால, அதாவது உன்னால, அதான் நீ, அதான் தேவனுடைய சாயல். நீ தேவன் ஆவியா இருக்கிறார். இப்போ பவுல் அந்த உள்ளான மனுஷன் புறம்பான மனுஷன். அடுத்து வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம். இந்த உள்ளான மனுஷன் புறம்பான மனுஷன் என்பதை இங்கே அப்போஸ்தலன் பவுல் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 4:16. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. உள்ளான மனுஷன் புறம்பான மனுஷன். ஏமா எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. கொஞ்சம் பைபிள் படிக்க தெரியல கூட ப்ளீஸ், உங்க ஆத்மா ரொம்ப முக்கியம். நான் சொல்ற கதையை மட்டும் கொஞ்சம் கேளுங்க. 2 மனுஷன், உள்ளான மனுஷன். இந்த உள்ளான மனுஷன் தான் நீ.
அதான் உணர்வு. அப்படியே உள்ளமெல்லாம் உடையுது பாரு. அது ஏன் உள்ள உடையுதுன்னா, இந்த புறம்பான மனுஷன் இந்த உலகத்தை உன்னால ஜெயிக்க முடியல. மனுஷன் ஜெயிக்க முடியாத செத்து போறான். ஏன் சாவு தெரியுமா? இந்த உலகத்துக்கும், உலகம் என்கின்ற நிலக்கணி, நம்ம தேவன் ஆவியா இருக்கிறார், நம்ம தேவனுடைய பிள்ளைகள், நம்ம உள்ளான மனுஷன் ஆவி மனுஷன், அதுதான் மனசு. அதுதான் மனைவி நிமித்தமாக, கணவன் நிமித்தமாக, பிள்ளைகள் நிமித்தமாக, சொந்த பந்த நிமித்தமாக தோல்வி தோல்வி தோல்வின்னு சொல்லி உள்ளம் உடையுது. இதில் உன்னால் ஜெயிக்க முடியல. உன் மனசுக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் வர முடியல. நல்லா கவனிங்க. இப்போ தாவீது ஒரு வார்த்தை இங்கே சொல்றாரு, யுத்தம் யார் உடையது? நல்லா, யுத்தம் யார் உடையது? சொல்லுங்க, யுத்தம் யார் உடையது? எல்லாம் அறிக்கை பண்ணுங்க, யுத்தம் யார் உடையது? ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் யுத்தம் கர்த்தருடையது சொல்லுங்க. சரி, யுத்தம்னா எப்பவுமே ரெண்டு ஆப்போசிட் பார்ட்டி இருக்கும். ஒரே ஏசப்பா சொல்லிட்டாரு, சாத்தான் தனக்குத்தானே பிரிந்திருந்தால் எப்படி சாத்தான் ராஜ்யம் நிலைப்படும் சொன்னாரு. சாத்தான் தனக்குத்தானே பிரிந்திருந்தால் எப்படி சாத்தான் ராஜ்யம் நிலைப்படும் சொன்னாரு. நல்லா கவனிக்கணும், எல்லாம் கவனிக்கணும். யுத்தம் யாருடையது? யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. ஏன் கர்த்தருடையது யுத்தம்? இதுதான் தியாலஜி முக்கியமான. சொல்லுங்க போல, ஏன் யுத்தம் கர்த்தருடையது? தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் நிலைப்படாது. அப்ப சாத்தானே தனக்கு பிரிஞ்சிருக்கல. சாத்தான் யாருன்னா உலகம், உண்டாக்கப்பட்டவன். நல்லா கவனிங்க, உலகம் அவன் உண்டாக்கப்பட்டவன், சிருஷ்டிக்கப்பட்டவன். தேவன் எப்படிப்பட்டவர்? ஆவியா இருக்கிறார். தேவன் தான் சகலத்தையும் சித்தம் கொண்டவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர். தேவன் ஆவியா இருக்கிறார். அப்ப மகிமையெல்லாம் யாருக்கு? சொல்லுங்க, மகிமையெல்லாம் யாருக்கு? தேவனுக்கே. சரி கவனிங்க, மகிமையெல்லாம் தேவனுக்கே அப்படின்னு யாருக்கு மட்டும்தான் தெரியும்? உலகத்துக்கு மகிமை கிடையாது. உலகம் அப்படின்னு என்ன தெரியுமா? தேவன் சர்வ வல்லவரா? அவர் தம்முடைய வல்லமையிலிருந்து ஒவ்வொரு வல்லமையும் சிருஷ்டிக்கிறாரா? மாம்பழம், கொய்யாப்பழம், அப்புறம் இந்த ஷீட்டு, இந்த பைப்பு, அப்புறமா என்னது எல்லாம் இந்த பொருள்கள் இருக்குதா? உலகம் இருக்குதா? ஒன்னொன்னுத்துக்கு ஒரு வல்லம் இருக்கு. அந்த ஒவ்வொரு வல்லமைக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்கு. உண்மையா? அதனால தான் நம்ம அதை யூஸ் பண்றோம். இந்த துணிக்கும் ஒரு வல்லமை, ஒரு பவர். இந்த துணிக்கும் ஒரு பெருமை இருக்கு. வல்லம் இருந்தாவே பெருமை இருக்கும். ஆமேனா? வல்லம் இருந்தாவே பெருமை இருக்கும். ஆனால் பெருமை யாருக்கு மட்டும் தான் சொந்தமானது? யாருக்கு மட்டும் சொந்தமானது? தேவனுக்கு. இந்த புல்லுக்கு ஒரு வல்லம் இருக்கு, அந்த புல்லுக்கு ஒரு பெருமை இருக்கு. ஒரு பூவுக்கு ஒரு வல்லம் இருக்கு, அந்த பூவுக்கு ஒரு பெருமை இருக்கு. எல்லாம் ஆக ஒரு சிருஷ்டிக்கிற போதே அது பெருமையோடு. அதான் வந்து சிருஷ்டி அந்த மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. நல்லா முக்கியமாக புரிஞ்சுக்கணும். அப்போ இயேசு ராஜா என்ன பண்ணிட்டார்னா, தேவன் கிட்ட ஒரு காரியத்தை சொன்னார். உடன்படிக்கை, என் தேவனே, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, எந்த உலகத்துக்கும் பெருமை இல்லை. ஏன்னா இந்த உடல் என்பது பிரபஞ்ச சக்தியை உள்ளடக்கிட்டு தேவ சாயல். நான் என்ன செய்வேன்னா, இந்த பிரபஞ்ச சக்தியெல்லாம் உள்ளடக்கிய இந்த மாம்சத்தில் போய் இந்த மாம்சத்தை சிலுவையில் ஆணி அடித்து கொன்று, நல்ல கவனி, ஆவியாயிருக்கிற தேவாதி தேவனாகிய உமக்கே என்றென்றைக்கும் மகிமை என்று வார்த்தையானவராகிய நான் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரு ஆகி உலகங்களை, அத்தனை உலகத்தையும் ஜெயம் எடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஏன் அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது உங்களுக்கு? அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துங்கிறீங்க. இயேசு கிறிஸ்து மட்டுமே யுத்தத்தில் வல்லவர். யுத்தம் கர்த்தருடையது மட்டுமே. ஏன் அவர் யுத்தம் செய்ய வேண்டும்? ஏன் கிறிஸ்து யுத்தம் செய்ய வேண்டும் என்றால், எதோடு யுத்தம் செய்ய வேண்டும்? உலகத்தோடு அவர் யுத்தம் செய்ய வேண்டும். உலகம், இப்போ நான் ஒரு ஆண், கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. இந்த ஆண் என்னை துன்பப்படுத்துகிறான். நல்ல கவனி, நல்ல கவனி. யுத்தம் யாருடையது என்றால், யுத்தம் நீ நான். இன்னைக்கு நான் பெற்ற ஜெயம், நான் சாப்பிட்றேன், ஜீர்ணிக்கிறது, ஜெயிக்கிறேன். அந்த ஜெயம் என் இயேசுவினுடையது. கவனி, பயங்கர முக்கியம். இந்த தியாலஜி நீங்க புரிஞ்சுக்கினீங்கன்னா பைபிளே உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் பிறந்தேன், என் தேவன் என்னை சித்தம் கொண்டார், கிறிஸ்துவுக்குள்ளதான் நான் உருவாக்கப்பட்டேன், கிறிஸ்துவுக்குள்ளதான் நான் வளர்ந்தேன், கிறிஸ்துவுக்குள்ளதான் எல்லாம். இயேசுவே எல்லாம். இயேசு கிறிஸ்து மட்டுமே யுத்தத்தில் வல்லவர். அவர் உலகத்திலே வந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை
அறியவில்லை, அறிய முடியாது. இயேசு கிறிஸ்து மட்டுமே யுத்தத்தில் வல்லவர். யுத்தம் கர்த்தருடையதே. நீ நானும் யுத்தம் பண்ணி ஏதோ வேலைக்கு போய் யுத்தம் பண்ணி சம்பாதிச்சு சாப்பிட, எல்லாம் அவர் யுத்தம் பண்ணி ஜெயிச்சு அதுக்கு பேர் தான் கிருபை எனக்கு கொடுத்தார். ஆக நான் இன்ன வரைக்கும் என் மூச்சு காத்து வர்றதே அவர் யுத்தம். எத்தனை பேருக்கு புரிஞ்சுக்கணும்? கொஞ்சம் கை வைத்தாமன்னு சொல்லுங்க போகலாம். என்ன புரிஞ்சுது ப்ளீஸ் கொஞ்சம் யாராவது சொல்ல முடியுமா? சர்வத்தையும் சிருஷ்டித்தது யாரு? தேவன். ஆனால் தேவன் இப்போ என்ன பண்ணுறாருன்னா ஒரு வல்லமையை சிருஷ்டிக்கிறாரு, அதுக்கு பெருமை போயிடுது. ஆனால் பெருமைலாம் யாருக்கு? அப்போ ஒரே ஒரு வினாடி கூட இந்த உலகத்துக்கு பெருமை போகக்கூடாது, போனால் அவர் தேவனாக இருக்க முடியாது. அப்போ இயேசுராஜா என்ன பண்ணாருன்னா, அப்பா நான் யுத்தம் பண்ணுறேன்பா உலகத்தோட, எந்த ஒரு பொருளுக்கும் பெருமை கிடையாது. எந்த ஒரு பொருளுக்கும் இன்றைக்கி நிறைய பேர் செல்ஃபோன் எடுத்து பாக்கெட்டில் போட்டுன்னு பெருமையாக சுற்றுறோம். அப்படியே நகைகள்லாம் அப்படியே பட்டியாக போட்டுக்கின்னு நாங்களாம் இந்த பொருள் எனக்கு பெருமை கொடுக்குது பாருன்னு சொல்லி போட்டு சுற்றுறாங்க. நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து ஜெயங்கொண்டவர். யுத்தம் யார் உடையது? எப்பா சூரியனை யார் சித்தம் கொண்டது? தேவன். இந்த மண்ணு உலகத்தை யார் சித்தம் கொண்டது? நட்சத்திரங்கள். நீ காண்கிற ஒவ்வொரு நேச்சரை சித்தம் கொண்டவர் தேவன். அவருடைய சர்வ வல்லமையிலிருந்து தான் எல்லா வல்லமையும் வந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு வல்லமைக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்கு. ஆனால் இயேசு ராஜா என்ன சொன்னார்னா, என் தேவனே, அதுதான் உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. கையை தட்டி மகிழ்வு செலுத்துவோமா? ஓ ரந்தல ரக்கபவ ரந்தல ரீமவ ரவல சந்தல ரகபவ. கர்த்தர் வல்லவர், கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். இப்போ என்ன பண்ணார்னா, அவர் என்ன பண்ணார்னா, என்னை சிருஷ்டிக்க சித்தம் கொண்டார் என் தேவன். என்னை சிருஷ்டிக்க ஒரு உலகம், இந்த மூஞ்சி, இந்த உடல். இப்போ ஆண்டவர் என்ன சொல்லிட்டார்னா, இவனுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் சிலுவையில். இந்த உடம்புடைய பெருமை, இந்த பவர், இந்த ஞானம், இதான் பலம். பலம் மாம்ச வல்லமை, இந்த பலம் இருக்கு இல்லையா? இப்போ ஏசப்பா என்ன பண்ணிட்டார்னா, நசரேனாகிய இயேசு கிறிஸ்து யூதருக்கு ராஜா, அவர்தான் தேவனுடைய ஒரே பேரான குமாரன், அவரே என்றென்றைக்கும் ராஜா என்று விசுவாசித்து என் மாம்சத்தை அவரோடு கூட சிலுவையில் ஆணை அடித்து அந்த மாம்சத்தை சிலுவையில் கொன்று ஆவியாயிருக்கிற தேவனுக்கே என்றென்றைக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மகிமை. அப்படின்னா யுத்தம் யாருடையது? யுத்தம் யாருடையது? யுத்தம் யாருடையது? ஏன் யுத்தம் கர்த்தருடையது? அவர் தேவகுமாரன். ஆமென் சொல்லுங்க. அவர் யார்? அவர் யார்? அப்போ இந்த உலகமே என்ன யுத்தம் பண்ணின்னு இருக்குது. நீங்களும் நானும் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையில் வெற்றி கிடைச்சதா இல்லையா? நமக்கு ஒரு சில வெற்றி கிடைச்சதா இல்லையா? துணியை போட்டுக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், அப்புறம் காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேலைக்கு போகிறோம். அங்கேயும் வெற்றி. அந்த வெற்றியெல்லாம் யாருடைய நாமத்தில் வந்திருக்குது? நமக்கு மட்டுமல்லையா, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் வெற்றியை கொடுக்கிறவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன், கிருபையுள்ள கர்த்தர். இந்த யுத்தம் கர்த்தருடையது. இந்த யுத்தத்தை பண்ணி வெற்றியை அவன் எல்லாருக்கும் கொடுக்கிறவர் யார் என்றால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. புரிஞ்சுக்கணும், உள்ள வந்து கர்த்தரை பாடி துதிக்கிறான், புரியாதவன் வெளியே தன்னை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? யுத்தம் யாருடையது? உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் என்னால் முடியாதப்பா, நான் என்ன முடியும்? நான் ஒரு மாம்சம், நான் ஒரு பாவியான மனுஷன். யுத்தம் உம்முடையது. நீரே யுத்தத்தில் வல்லமை உள்ளவர். உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர் கர்த்தரே, இயேசு கிறிஸ்துவே. ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தை வேணும். அவருடைய யுத்தத்தில் அவர் ஜெயங்கொண்டு உனக்கு குழந்தையை கொடுத்தார். நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியம், நீ சாப்பிட்ற சாப்பாடு, உன் கையில் இருக்கிற எல்லா வெற்றியும் என் கர்த்தருடைய யுத்தம். என் வெற்றி என் கர்த்தருடைய யுத்தம். என் வெற்றி என் கர்த்தருடைய யுத்தம். ஆமெனா? 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 எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? யுத்தம் யாருடையது? யுத்தம் யாருடையது? என்னை தேவன் சிருஷ்டித்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த அவருடைய ஜெயத்தில் என்னை உருவாக்கினார். ஆக இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை வெற்றிக்கும் காரண கர்த்தா என் இயேசு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு வாழ்க. எல்லாம் சொல்லுங்க, இயேசு வாழ்க. இயேசு ராஜா வாழ்க. இயேசு ராஜா வாழ்க. யுத்தம் யாருடையது? சரி, இப்போ நீ தோத்து போற, ஒரு இடத்துல போய் தோத்து போற, அப்படியே கம்முன்னு நில்லு. ஆண்டவர் எனக்கு ஜெயம் தரமாட்டீரா? இந்த யுத்தம் யாருடையது? இந்த யுத்தம் யாருடையது? இந்த யுத்தம் யாருடையது? கவனி, பேயெல்லாம் இயேசு நேரத்தில் ஓடி போய் பேய் கண்ணில் ஏன்னா பயந்துலாம் தயவுசெய்து உட்காந்துருக்காத. பேயெல்லாம் தோத்து போனோம். அவன் ஏசப்பா சிலுவை ஜெயிச்சு அவன் தலையை வச்சிட்டாரு.
சும்மா பேய் பில்லி சூனியம் அதெல்லாம் உன் மாம்சம் தான் உனக்கு பெரிய பிரச்சனை. ஆக நீ சும்மா இரு, நான் உனக்காக நீ அவர் பண்ணாதான். ஆக யுத்தம் யாருடையது? இன்னைக்கு நாம் ஒவ்வொரு வினாடியும் நாம் அனுபவிக்கிற ஒவ்வொரு வெற்றிகளும் வெற்றிக்கு சொந்தக்காரர் என்ன? இயேசு. அதுக்கு பார்த்தா கிருபை. புரிஞ்சு போச்சா? இன்னைக்கு நீ ஒரு திட்டம் போடுற, எனக்கு இது வேணும்னு கேட்குற, அதை கொடுக்கிறவர் தேவன். ஆனால் இன்னைக்கு மனுஷனுக்குள்ள ஏன் மரணம் வருதுன்னா, இந்த வெற்றியாளரை இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் கொண்டாடாததுனால, அவருக்கு மகிமை செலுத்தாததுனால அவன் சாவறான். அவருக்கு மகிமை செலுத்தி நீரே என் ராஜா. ஆமெனா. தேவன் அவரை சர்வத்துக்கும் மேலான தேவனாக, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தில் பூமியின் கீழே முழங்கால்கள் யாகும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் முடங்கும்படியாக எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்துருளி அவரை உயர்த்தி வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஆமென் சொல்லாமா? இயேசு ராஜாவை என்றென்றைக்கும் மகிமையின் தேவன். அவரே என் ராஜா, அவரே பார்வோனை, அவரே உலகத்தை, அவரே உலகத்தின் அதிபதியை முறியடித்தவர். ஆக யுத்தம் யாருடையது? எத்தனை புரிஞ்சு போச்சு? இப்ப ஆமென் சொல்லுங்க. பாருங்க, புரிஞ்சு ஆமென் சொல்லுங்க. யுத்தம் யாருடையது? ஏன்னா இந்த வாழ்க்கை என்கிற இந்த போராட்டத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெயம் எடுக்க வேண்டும். இந்த ஜெயத்தை கொடுக்கிறவர் என் கர்த்தர். ஆக அனுதினமும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமெனா. அனுதினமும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். இந்த தியாலஜி புரிஞ்சு போச்சா? இனிமே எந்த பிரச்சனை வந்தாலும் கம்முன்னு இல்லை, நீ சும்மா இரு. இப்போ உலகத்தில் இருந்த உன்னை நானே ராஜா, யுத்தம் என்னுடையது, யுத்தத்தில் வல்லவர் நானே என்பதை உனக்கு புரிய வைக்கிறதுக்காக உன்னை சும்மா இருக்க சொல்லுவார். நீ சும்மா இரு. நான் யுத்தம் பண்ணி அந்த பார்வோனையும் சேனையை அழிச்சிடுறேன். ஆனால் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் நீ தான் யுத்தம் பண்ணணும். உன்னை கொண்டு நான் யுத்தம் பண்ணுவேன். ஆமென். ஏன்னா இப்ப நீ இந்த ராஜாவுடைய நீதி நீ அறிஞ்சிருக்கணும். இந்த ராஜாவுடைய பிரமாணங்களை நீ அறிஞ்சிருக்கணும். நீ இந்த ராஜாவுக்காக யுத்தம் பண்ணு, உன்னோடு நான் கூட இருப்பேன். புரிஞ்சு போச்சா? அவள் தான் ஃபுல் சப்ஜெக்ட் முடிச்சிட்டேன் நான். என்னது? நீ எகிப்திலே இந்த மாம்சத்தில் உலகத்தில் கண்ணீரோட வேதனையோட போராட்டத்தோட பாவத்தில் வீழ்ந்து போய் கிடந்த போது நீ சும்மா இரு. நான் யுத்தம் பண்ணி நானே ராஜா அப்படின்னு உனக்கு நிரூபிப்பேன். ஆமெனா. தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ராஜாதி ராஜா நானே என்பதை நிரூபிப்பேன். ஆனால் நீ புரிந்து கொண்ட பிற்பாடு, இந்த ராஜாவின் நீதியை நீ புரிந்து கொண்ட பிற்பாடு, இந்த இயேசு ராஜாவுடைய மகிமையை புரிந்து கொண்ட பிற்பாடு, என் தேசத்துக்காக, பாலும் தேனும் ஓடுகிற என் தேசத்துக்காக நீ தான் யுத்தம் பண்ணணும். உன்னை கொண்டு நான் யுத்தம் பண்ணுவேன். ஆனால் நீ யுத்தம் பண்ண தயாராகணும். ஆமெனா. அந்த 7 ஜாதிகளை நீ தான் முறியடிக்கணும். நல்லா கவனிங்க. இப்போ எகிப்தியர் என்ன செய்றாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வரார்கள். இப்போது மறுபடியும் வாசி, யாத்திராகமம் 14:14 வாசி. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எல்லாம் ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சு போச்சு? இன்னைக்கு எனக்காக இது வரைக்கும் யுத்தம் பண்ண, நான் இன்ன வரைக்கும் உயிரோடு இருக்கிறேன் இல்லையா? எனக்காக யுத்தம் பண்ணவர் யாரு? இயேசு ராஜா. சொல்லுங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் என் மூச்சு காத்து இந்த பூமியில் நடமாடுகிறது. ஏனென்றால் நான் உலகம், என் தேவன் ஆவியா இருக்கிறார். அவருக்கு முன்பதாக எதுவுமே அசையக்கூடாது. அசைஞ்சிச்சுன்னா இது வர தேவனுக்கு வர பிதாவாகிய தேவனால எதையுமே சிருஷ்டிக்க முடியாது இயேசு கிறிஸ்து இல்லாம. ஏன்னா அவர் பரிபூரணர். அவருக்கு முன்பதாக எதுவுமே நிற்க முடியாது. அவருடைய சர்வ வல்லமை அவ்வளவு மகிமையானது. அப்போ என்ன செய்றாருன்னா, ஏன்னா இந்த உலகமானது அவர் அறிய முடியாது, அவருக்கு மகிமை செலுத்த முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தலைமுறைக்கும் சபையில் பிதாவாகிய தேவனுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. இதுதான் சர்ச். அதான் சொன்னேன், சபை தேவனுடையதுன்னுட்டேன். ஆமெனா. எனக்கு ஊழியத்தை பற்றியோ அல்லது மற்ற எதிர்த்து வர அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு ஊழியம் என் இயேசு ராஜாவினுடையது, சபை தேவனுடையது. ஆமெனா. சபையிலே என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் என் தேவன் மகிமைப்படுவாராக. இப்போ சொல்லிட்டாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீ சும்மா இரு. இன்னைக்கு உலகமே தெரியலப்பா. இன்னைக்கு அவன் இந்த சத்தியம் தெரியாம என்ன பண்றான்னா, நான் ஓடிங்கிறான். பாவம், அவங்கெல்லாம் நரகத்துக்கு போயின்னுக்கிறாங்க. ஏன்னா தேவனுக்கு மகிமை செலுத்தின இயேசு கிறிஸ்து நாமத்தில் மட்டும்தான் மகிமை செலுத்த முடியும். இன்னைக்கு உன் கண் முன்னாடி உன்னை எதெல்லாம் துன்பப்படுத்துச்சோ,
எது எதெல்லாம் உன்னை வேதனைப்படுத்துச்சோ அதையெல்லாம் கர்த்தர் யுத்தம் பண்ணி அழிக்க போறார். எப்படி அழிக்க போறாரு வாசிக்குமா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். 17ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமை. ரதங்கள் என்பது மகிமையும், குதிரை வீரர் என்பது மாம்ச பலத்தையும். மாம்ச பலம் தான் மகிமை, வல்லமை. மாம்ச வல்லமை தான் மகிமைன்னு சொல்லிட்டு ரதங்கள் என்பது பெருமையை குறிக்கிறது. நீங்கள் இதை பாருங்க, புதிதாக வந்திருக்கிறீங்க, கொஞ்சம் பழைய விசுவாசி இருக்கிறீங்க, 2 பேருக்கும் மிங்கலாக கொண்டு போகிறேன். யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எடுத்துக்கங்க. ஆமேனா நல்லா கவனிங்க. குதிரை உன்னை பின்தொடர்ந்து வருகிற இந்த உலகமாகிய இந்த பொல்லாத வல்லமைகள் உன்னை பின்தொடர்ந்து வரும்படி கர்த்தரை கடினப்படுத்துவார். நீ சும்மா இருப்ப, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண போறார். ஏன்னா நீ தேவனுடைய பிள்ளை. ஆமேனா? உனக்குள்ள ஆவி இருக்கிறது. ஆமேனா? உனக்குள்ள ஆவி இருக்கிறது, உள்ளான மனுஷன் இருக்கிறான். நீ தேவனுடைய பிள்ளை. இன்னைக்கு வரைக்கும் நீ ஜெயிச்சது உன் வெற்றி அல்ல, உன் யுத்தம் அல்ல. யாருடைய யுத்தம்? இயேசு கிறிஸ்து மாத்திரமே தேவனை கண்டவர். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பிறன குமாரனை அவர் வெளிப்படுத்தினார். அவரே நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுவோமா? இப்ப நானே அவனை கடினப்படுத்தி கூட்டின்னு வந்து உனக்காக நான் யுத்தம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மோசே கிட்ட சொல்லிட்டாரு. மோசே, நீ ஏன் சும்மா நிக்கிற? உன் கையில் இருக்கிற கோல் அப்படியே கொஞ்சம் நீட்டு அப்படின்ட்டாரு. நீட்டினதோ செங்கடல், நல்லா கவனிய, கடல் 2 அப்படியே கற்பனை பண்ணு, கடல் 2 பிளந்துச்சு. இந்த பக்கம் மதில், இந்த பக்கம் நான் நினைக்கிறேன் அந்த கீழ்காற்று போனது மாதிரி ஐஸ் மதில். இந்த பக்கம் ஐஸ் மதில், இந்த பக்கம் ஐஸ் மதில். அப்படியே தண்ணி அப்படியே மதில் மாதிரி நிற்குது. அதன் வழியாய் வெட்டாந்தரை வழியாய் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகிறார்கள். அதிசயம். என்னைக்கு ஏசப்பா உன்னை பிடிக்கிறாரோ, நல்லா கவனி, நீ கரை சேர்றதுக்கு, அக்கறை போகிறதுக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்திருப்பார். உன் கண்ணு பார்க்கும், ஆச்சரியமாய் உன்னை கரை சேர்ப்பார். ஆமேனா? இவங்க என்ன பண்ணாங்க, இந்த வெட்டாந்தரை வழியா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மேலே போயிட்டாங்க, கரையை கடந்து போறாங்க. எகிப்தியர்கள் இந்த ரதங்களையும் குதிரைகளையும் எடுத்துக்கொண்டு, ரதங்களை எடுத்துக்கொண்டு இவர்களை துரத்தி கொண்டு அதே அந்த கடல் வழியாய், செங்கடல் பிளந்திருக்கிறத அந்த வழியாய் வராங்க. வந்தவன் ஆண்டவர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சார். எப்படி யுத்தம் பண்ணார் தெரியுமா? இவனுங்க போன ரதத்தினுடைய சக்கரங்களை கட்டி விட்டாரு. அச்சாணியை பிடிக்கிட்டாரு. அவன் அச்சாணியை பிடிக்கிடுவார். ஆமேனா? யார் எல்லாம் உனக்கு விரோதமாக இருக்கிறானோ அவன் அச்சாணியில் ஆண்டவர் பிடிக்கிடுவார். ஆமேனா? அந்த அச்சாணியை பிடிக்கிட்டாரு. வீலெல்லாம் கயண்டு போச்சு. அப்படியே வருத்தத்தோடு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரதங்களை நடத்துகிறார்கள். ரதம் என்பது பெருமைக்காரன். பெருமை உன்னை தொடர்ந்து வரும். இயேசுராஜா இன்னைக்கு உனக்காக யுத்தம் பண்ணி சகலத்தையும் ஜெயங்கொள்ள வல்லமை உடையவர். ஆமேனா? உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஐயோயோ இந்த ஜனங்களை விட்டு திரும்பி போயிடலான்னு சொல்லிட்டு ரிட்டன் பேக்ல திரும்பும் போது கர்த்தர் சொல்ற மோசே கிட்ட, மோசே கையிட்டுன்னு மறுபடியும் அந்த கடல் ஒன்னா வந்து அவங்களை அப்படியே செங்கல் அப்படியே அவங்களை மூழ்கி போட்டது. ஆமேன்னு சொல்லாமா? அவங்க சொன்னாங்க, இந்த ரதத்தை ஓட்டின்னு போகும்போது இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இந்த ஜனங்களுக்காக நம்மோடு யுத்தம் பண்ணுகிறார். அவங்க கண்ணு பார்த்துச்சு. அந்த வசந்த வாசிங்கள 14ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனம். அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? கர்த்தர் நமக்காக இந்த எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். ஏன் சொல்லுங்க? யுத்தம் யாருடையது? யுத்தம் யாருடையது? ஏன் யுத்தம் கர்த்தருடையது? அவர் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரு. அவர் ஆதி. சொல்லுங்க, அவர் ஆதி. ஏன் யுத்தம் கர்த்தருடையது? அவர் ஆதி. இயேசு கிறிஸ்து ஆதி. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து யாரு? இயேசு கிறிஸ்து யாரு? ஆதி. அவர்தான் அந்தம். அவர்தான் யுத்தம் பண்ண வேண்டும். அவர்தான் தேவனை அறிந்தவர். நம்மெல்லாம் பாதியில வந்தோம், பாதியில போயிடுவோம். நம்ம பாதியில போகாதபடிக்கு என்றென்றைக்கும் தேவ ராஜ்யத்தில் நிலைநிற்கும்படியாய் யுத்தம் பண்ணக்கூடிய யுத்த வீரர். யுத்தம் கர்த்தருடையதே. அதனால தான் எல்லா வெற்றியையும் பசங்களுக்கெல்லாம் ஸ்கூலில் போயிட்டு என்ன ப்ரைஸ்லாம் வாங்கினாங்கன்னா, அந்த வெற்றி உனக்கு வேணாம், பிடிக்க வச்சுக்கோ உள்ள. அப்போ முன்னாடி இப்போலாம் கொடுத்துட்டேன், உங்களுடைய மனநிலை எப்படி இதை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. ஆமேனா? எந்த பெருமையும் நமக்கு இல்லை. மகிமையெல்லாம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கே. அவரே என் ராஜாதி ராஜா. ஆமேன்னு சொல்லாமா?
நல்லா புரிஞ்சுக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் நல்லா புரிஞ்சு. ஆபிரகாம் என்ன புரிஞ்சுக்கணும்? என் தகப்பனுடைய தேவனே. ஆபிரகாம் புரிஞ்சுக்கினாரு, ஈசாக்கு புரிந்து கொண்டாரு, யாக்கோபு புரிந்து கொண்டாரு, நம்முடைய பிதாக்கள் புரிந்து கொண்டாங்க. யுத்தம் யெகோவா தேவனுடையது, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடையது, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவினுடையது. அப்போ இவங்க கண்களுக்கு முன்பதாகவே உலகமாகிய அந்த எகிப்தியர், அந்த பார்வோனின் சேனைகளும் செங்கடலில் மூழ்கடித்தார். கர்த்தர் அவர்களுக்கு இஸ்ரவேல் யுத்தம் பண்ணினார். இதை ஜனங்க பார்க்குறாங்க, என் சத்துரு செத்து போயிட்டானே. ஆமென். என்னை பின்தொடர்ந்து வந்த கண்ணீர், என்னை பின்தொடர்ந்து வந்த வேதனை, என்னை பின்தொடர்ந்த பில்லி சூனியங்கள், என்னை பின்தொடர்ந்து என்னை வேதனைப்படுத்தின அத்தனை கடன் பிரச்சனைகளையும் என் கர்த்தர் முறியடிச்சிட்டாரு. அப்போ சபையில் என்ன நடக்கும்? இங்க அப்படியே கையை தட்டி பாட்டு பாடி ஆமென் சொல்லுவோமா? ஆமென். நாடி உள்ளம், ஏ ராஜா நீர் வாழ்க, ராஜ்யமும் வருக, ராஜாதி ராஜனாக என்றோம் நீர் வாழ்க. ஏ ராஜா நீர் வாழ்க, ராஜ்யமோ வருக, ராஜாதி ராஜனாக என்றோம் நீர் வாழ்க. மருதோன்றி பூங்கொத்தே மன்னவரே ஏசையா, மருதோன்றி பூங்கொத்தே மன்னவரே ஏசையா. ஆமென். ஏன் ராஜா? ஆமெனா. அப்போ பார்வோன் அல்ல ராஜா, அவன் தோத்து போனவன். யுத்தம்னா பாருங்க, இன்னைக்கும் நாம் பண்ணுகிற ஒவ்வொரு காரியத்திலும் யுத்தம் நடக்குது. எனக்குள்ள மரணம் இருக்குது, பசி எடுக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா, சாப்பாடை சாப்பிட்ட உடனே மரணத்தை ஜெயிக்கிறேன். ஆமேனா. நல்லா புரிஞ்சு. லைஃப் என்னென்னா, இப்போ எனக்கு காற்று தேவை, காற்று இல்லை, நான் சுவாசித்து காற்று எடுத்து நான் ஜெயிச்சிடுறேன். ஒவ்வொரு காரியத்திலையும் இன்றைக்கி யுத்தம் நடந்துருக்குது. உலகத்துக்கு எல்லா மனுஷன் யுத்தம் பண்ணினுக்கிறான். ஒரு நாள் ஒன்றும் செத்து போயிடுவான். ஆனால் நாம் எல்லாம் யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். என்ன இன்னைக்கு அவரோடு கூட இருக்க போகிறோம். அந்த ஜெயம் இன்னை வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் அனுபவித்த எல்லா ஜெயத்தை யார் கொடுத்த சொல்லுங்க பார்க்கலாம்? கர்த்தர் இயேசு ராஜா. புரிஞ்சு போச்சா? அப்போ நானே அவர் தான், நான் அவர் எனக்குள் இருக்கிறார். நான் ஒன்றுமே கிடையாது, எல்லாம் அவரே, எல்லாம் அவரே. இப்போ இவங்க பாட்டு பாடுறாங்க, குதிரையும் குதிரை வீரனையும் செங்கடலில் மூழ்கடித்தவரே உமக்கு மகிமைன்னு சொல்லி அவரை பாடி துதிச்சு மகிமைப்படுத்துகிறாங்க. யோசபாத் ராஜா அப்படியே சேயீர் மலை தேசத்தாரும் மோவாபியரும் அம்மியோனியரும் வந்து நிற்கும் போது உபவாசம் பண்ணி தேவனை தேடுகிறார். அப்போது தீர்க்கதரிசி சொல்றாங்க, யுத்தம் உங்களது இல்லப்பா, யுத்தம் யாருது? ஆமென் சொல்லுங்க. யுத்தம் யாருடையது? நீ நினச்சி நிற்கிற இவ்வளோ காலம் நீ என்னமோ பண்ணேன்னு. இவர் போய் சம்பாதிச்சாராம், இவர் போய் சம்பாதிச்சு, நான் சம்பாதிச்சேன், என் கை பலத்தப்பார், வெட்டி போட்டுருவார் ஆண்டவர். நீங்கள் அப்படியே வந்து ஆண்டவர் சமூகத்தில், அப்பா யுத்தம் உம்முடியது ஆண்டவர். ஆமென் சொல்லாமா? யுத்தம் உம்முடியது ஆண்டவர். புரிஞ்சு போச்சா? எத்தனை சந்தோஷமா இருக்குது? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்களுக்கு புரிய வச்சு இன்னைக்கு. ஆமேனா. யுத்தம் யாருடையது? கர்த்தரே. வெரி குட். சொல்லுங்க, கர்த்தரேன்னா அவர் மட்டும்தான் வெற்றி. ஆமேனா. அவர் மட்டும்தான் வெற்றி வீரன். அவரே ஜெயம் கொண்டவர். ஆமேனா. அவரே ஜெய கிறிஸ்து. ஆமேனா. ஜெயம் 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 ஜெயம். ஆமேன். இயேசு மகாராஜனுக்கு ஜெயம் ஜெயம். ஆமேனா. எத்தனை பேர் ஜெயம் பாடலாம்? ராஜா வரப்போறாரு சீக்கிரமா. அவருடைய சமூகத்தில் ராஜா, வெற்றி உம்முடையது, நீரே யுத்தத்தில் வல்லவர். யுத்தம் அவர் எனக்கு முன்னதாக என் கர்த்தர் நிற்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு என் கர்த்தர். அதனால தான் தாவீது டே விருத்த சேதனம் இல்லாதவனே, பெலிஸ்தீனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார் அவரு, இந்த கோலியாத், அப்படியே விருத்த சேதனம் இல்லாதவனே என்றால் விருத்த சேதனம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாம்சம் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விருத்த சேதனம். இயேசு கிறிஸ்துவே சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரு. இதை ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு உணர்ந்து கொண்டார். ஆபிரகாமுக்கு இதை உடன்படிக்கையாக விருத்த சேதனத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். ஆபிரகாமின் தேவன் இயேசு தேவன், ஆபிரகாமின் தேவன் மகிமையின் தேவன், ஆபிரகாமின் தேவன் யுத்தத்தில் வல்லவர். ஆமேனா. அதனால தாவீது விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம், யுத்தத்திலே வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதிருக்கிற விருத்த சேதனம் இல்லாத கோலியாத்தே நீ எம்மாத்திரம், நான் விருத்த சேதனம் உள்ளவன். யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் கர்த்தருடையது, இயேசு ராஜாவினுடையது. ஆமேனா. வியாதியோடு போராடுறோம். இந்த மாத்திரை போடலாமா, அந்த மாத்திரை போடலாமா, இதை போடலாம். அப்பா யுத்தம் உம்முடையது, யுத்தம் என் இயேசு ராஜாவினுடையது. நீர் யுத்தம் பண்ணும், நீர் எனக்காக யுத்தம் பண்ணும். நீ சும்மா இரும். ஆமென். நீ சும்மா இருந்தால் மட்டும் கம்முன்னு சர்ச்சுக்கு வா. நீ கம்முன்னு சர்ச்சுக்கு வந்து அவர் நல்லா பாடி துதி.
உன் கண் முன்னாடியே பார்ப்ப. உன்னை பின்தொடர்ந்த உன் பிரச்சனைகள் அத்தனையும் அவர் யுத்தம் பண்ணி முடிக்க வல்லமை உடையவர். அவருடைய யுத்தத்தின் வெற்றியில் தான் இந்த பிரபஞ்சமே உண்டாச்சு. தெரியுமா? எனக்காக அவர் யுத்தம் பண்ணணும். இதுதான் யூதா, இதுதான் சகோதர சிநேகம். எங்கள் அப்பா, என் பிதாவாகிய தேவன் என்னை சித்தம் கொண்டாரு. நான் உலகம். யூதா என்றால் சகோதர சிநேகம். தங்களை யூதர் அல்லாதிருந்தும் யூதர் என்று பொய் சொல்லுகிற சாத்தானுடைய கூட்டத்தாரில் சில பேரை உனக்கு தருவேன். அவர்கள் வந்து உன் பாதத்தில் விழுந்து நான் உன் மேல அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொன்னாரே. யூதா என்றால் சகோதர சிநேகம். நீ ஒருத்தனை பார்த்தனா என் பிதாவுக்குள்ள, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள என் பிதாவின் பிள்ளை அல்லவா, இதான் யூதா. நீ என்ன பண்ணணும்? நீ அப்பாவுக்காக வைராக்கியமா நில்லு, அப்பாவை மகிமைப்படுத்து. இதான் யூதா. என் ஆண்டவர் யூதா கோத்திர சிங்கம். ஏன்னா அவர் சகோதர சிநேகமுடையவராய் யா யுத்தத்தை அவர் பண்ணார். கையை தட்டி யா யுத்தத்தை அவர் பண்ணார். என் யுத்தம் என் கர்த்தருடைய யுத்தம். நான் சும்மாதான் இருப்பேன், நீ சும்மா இரு, உனக்காக நான் யுத்தம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். ஆக யூதா கோத்திரத்து சிங்கம் அப்படின்னா யூதா சொல்லுவார், நாங்கள் எங்கள் தகப்பனுக்கு 12 சகோதரர்கள், நாங்கள் ஒரே சகோதரர்கள். இந்த 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 யூதா என்பது தான் சகோதர சிநேகம். அது பிதாவின் அன்பு. என் பிதா என்னை சித்தம் கொண்டு விட்டபடியினாலே எனக்காக என் கர்த்தர் யுத்தம் பண்ணாரு. இன்னைக்கு வரைக்கும் நான் உயிர் வாழ்த்து, நான் போய் முட்டினேன், நான் போய் மோதனேன், என் மூளை அறிவு, நான் எவ்வளோ பெரிய டேலண்ட் பர்சன், நான் எவ்வளோ பெரிய பயங்கரமான அவார்டு பர்சன்லாம் சொல்லி பீத்திக்கலாம் கூடாது. எல்லாம் அவருடைய கிருபை. ஆமெனா? நமக்கு கொடுக்குறாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி. அப்பா நீங்கள் இது கொடுத்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா எனக்கு பாடல் கொடுத்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா எனக்கு ஊழியம் கொடுத்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஊழியம் கர்த்தருடையது. ஆமெனா? அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படும். எத்தனை சந்தோஷமா இருக்குது. இப்போ புரிஞ்சுதா? இப்போ இதெல்லாம் என்னுடைய உள்ளுக்குள்ளே அடங்கி வச்சுக்கின்னு எனக்கு இருக்க முடியல. நேற்றெல்லாம் நான் ஆண்டவர் இதை பேசலாமா பேசக்கூடாதா, பேசலாமா பேசக்கூடாதா, எனக்கு நான் தீர்மானம் பண்ணேன், இதை பேசக்கூடாது, இந்த தியாலஜி பேசக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுமோ புரிய தெரியல, என் ஆவி கலங்குது. இதுதான் என்கிட்ட இருக்கிற பிரச்சனை. ஒரு சில ரகசியங்கள் எல்லாம் என்ன பண்ணிடுவேன்னா அப்படியே கொட்டுருவேன். புரியுதோ புரியலையோ என் சகோதரர்கள் நீங்கள், ஆமேனா, நீங்கள் எல்லாரும் தேவனை முகமுகமாய் கிறிஸ்தேசுவல் தரிசிக்க வேண்டும். ஆமேன் சொல்லாமா? டைம் ஆயிடுச்சு. இன்னும் இந்த சப்ஜெக்ட் போகலாமான்னு பார்க்குறேன். உட்காரீங்களா கொஞ்ச நேரம்? ஆமேனா? சரி, இப்போது நீ சும்மா இரு, யுத்தம் நான் பண்ணுருவேன். அப்போ இயேசுராஜா யாருக்காக யுத்தம் பண்ணார்? இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் பண்ணி பார்வோனி அவன் சேனையை செங்கடில் அழிச்சு போட்டார். ஆமேனா? இன்னைக்கு இப்போ நல்லா எழுதி வச்சுக்க, நீ இது வரைக்கும் உலகத்தில் கண்ட எல்லா துன்பத்தையும் ஏசப்பா அழிச்சிட்டார். ஆமேன். நான் சொல்லிட்டேன், தீமையெல்லாம் அழிக்கப்படணும், நன்மையெல்லாம் துளிர்க்கணும். ஆமேன். தீமையெல்லாம் என்ன பண்ணி ஆகணும்? தீமை உயிரோடு இருந்துச்சுன்னா அது உன்னை பின்தொடரும். அப்போ இயேசுராஜா நாமத்தில் போக 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 மொத்தம் அழிச்சிடுவார். உன்னை பின்தொடராது, நீ நல்லா இருப்ப. என்ன, நீ தேவனுடைய பிள்ளை, உனக்குள்ள மனசாட்சி இருக்குது, உனக்குள்ள ஆவி இருக்கிறது, உன்னை ஏசப்பா விட்டுற மாட்டாரு. ஐயோ நான் இவ்வளோ பெரிய பாவம்லாம் செஞ்சினேன், அதுக்கு தான் நான் பலியாயிட்டேன். ஆமேன். இனி பாவம் செய்யாதே. ஆமேன். நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லக்கூடிய ஒரு மகிமையின் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணவர். ஆமேன். யுத்தம் யாருடையது? இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. ஐயோ ஆமேனா? யுத்தம் யாருடையது? யுத்தம் யாருடையது? யுத்தம் கர்த்தருடையது. சொல்லுங்களேன், யுத்தம் யாருடையது? யுத்தம் யாருடையது? கர்த்தரே. கர்த்தரே. இன்னைக்கு சண்டே கிளாஸ்ல பசங்க எனக்கு பிச்சு நீ நான் தூங்குறது. ஆமேனா? கர்த்தரே. கர்த்தர் என்பது அவருடைய, கர்த்தர் என்பது, கர்த்தர் என்பது, அல்லேலூயா. அந்த கர்த்தர் யாரு? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து, யூதருக்கு ராஜா, யூதருடைய ராஜா. அவர் யூதன், அவர் யூதா கோத்திர சிங்கம். தன் சகோதரனுக்காக பலியான என் கர்த்தர். அல்லேலூயா. தன் சகோதரனுக்காக யுத்தம் பண்ண, நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகள் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆமென். அவரே யூதா, யூதா கோத்திர சிங்கம், தாவீதின் வேறானவர், விடிவெள்ளி நட்சத்திரமானவர். ஆமேன் சொல்லுவோமா? அவரே என் ராஜா. ஆமேன். நீ சும்மா இரு, உனக்காக நான் யுத்தம் பண்ணிட்டு நான் தான் ராஜான்னு உனக்கு புரிய வச்சிருவேன். அப்போ நீ ராஜாவை பாடி துதிப்ப. ஆமேனா? ஆமாம். அற்புதம் செய்யுங்கப்பா,
ஆமென். வெக்கெல்லாம் படக்கூடாது சொல்லிட்டேன். வெக்கெல்லாம் படாமல் நல்லா ஜாலியாக இன்னைக்கு வரைக்கும் என்னை சித்தம் கொடி எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறோம், எல்லாத்தையும் சிலுவையில் முடிச்சிட்டார். ஆமேனா. அவர் யார்? ராஜா. ஆமேனா. அவர் யுத்தத்தில் வல்லமை உள்ளவர். ஆமேனா. இந்த பார்வோன் என்னை அடிமைப்படுத்தி எவ்வளோ பாவம் செய்ய வச்சான். ஆமேனா. இந்த பார்வோன் எவ்வளவு பாவம் பண்ண வச்சு என்னை அடிமைப்படுத்த வச்சான். என் கர்த்தர் எனக்கு யுத்தம் பண்ணி ஜெயம் எடுத்து விட்டார். ஆமேன். சரி, கர்த்தர் நல்லவர். சரி, நம்ம கொஞ்சம் போகலாம். இப்போ சம்பவத்துக்கு போகிறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போது கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் தான் ராஜான்னு இஸ்ரவேல் புரிஞ்சு போச்சு. இப்போ அவங்களால தாங்க முடியல. அவரை புகழ்ந்து தள்ளுறாங்க. அல்லேலூயா. அவரை புகழ்ந்து பாடுறாங்க. இந்த பாடல் முடிஞ்சிட்டு திரும்ப மிரியாம் வேற தம்பூர் எடுத்துட்டு நடனம் பண்ணுது. ஐயோ, என் ராஜாவுக்கு முன்பாக என்ன சொல்லிட்டேன். நடனம் என்பது அது ஒரு உன்னத அனுபவம். இன்னைக்கு நடந்த பற்றி பேச, நடனம் மஸ்ட். நடனம் என்பது இந்த மாம்சத்தை எல்லாம் உலகத்தில் ஜெயிச்சுட்டு அண்ணாந்து மாம்சத்தை பெருமைப்படுத்த ஒரு நடனம். தேவனை ஆராதிப்பது நடனத்தோட தம்புரோட ஆராதிங்கன்னு சத்தியம் சொல்லுது. இன்னைக்கு மாம்சத்தை அப்படியே இச்சையை தூண்டுற மாதிரி நடனம் அதை பற்றி நான் பேசலை. ஏன்னா எப்பவுமே பிசாசை டூப்ளிகேட் பண்ணுவான் இல்லையா, அது எப்படி பண்ணுறாங்களோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சத்தியத்தின்படி நடனமாடி அவரை ஆராதனை செய்வது என்பது மகிமை. யுத்தத்தை என் கர்த்தர் முடித்த யார் ராஜா அவர். ஆமென் சொல்லுவோமா? அப்போ அவர் சமூகத்தில் அப்படி ஆடி படி துதிப்பாங்க. அப்படி வந்ததுமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரமாணங்களை கொடுத்தார். கர்த்தர் என்ன செஞ்சார் இந்த இஸ்ரவேலர்களுக்கு? என்ன இப்போ இஸ்ரவேலுக்கு ராஜா யாரு? கர்த்தர். சொல்லுங்க, இஸ்ரவேல் ராஜா யாரு? கர்த்தர். இப்போ நல்லா இந்த வசனங்கள்லாம் மனப்பாடம் பண்ணிக்கலாம். நீங்களும் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக 14 சொல்லுது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், நான் சும்மா இருப்பேன். அதில் அறிக்கை பண்ணு. இது சத்தியமா சும்மா வார்த்தையா? எத்தனை புரிஞ்சு போச்சு? ஹல்லேலூயா. இனிமே வெற்றி தான் நம்முடைய வாழ்க்கையில். ஆமேனா. நான் சும்மா இருப்பேன், கர்த்தர் எனக்கு யுத்தம் பண்ணுவார். ஆமேன். அதை சொல்லிட்டு கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். ஆமேன். கர்த்தரே வல்லவர், ஜெயங்கொண்டவர். ஆமேனா. கர்த்தரே வல்லவர் என்றால் யுத்தத்தில் ஜெயம் எடுத்தவர். அவர் பிதாவாகிய உன்னதமான வலது பார்சலில் உட்கார்ந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமெனா. கர்த்தரே யுத்தத்தில். கர்த்தர் என்பது சொல்லு, கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நல்லா கவனிங்க. இப்போ நம்ம எல்லாம் இயேசுவே எனக்கு என்ன பண்ணுங்கப்பா அப்படின்னு கூப்பிடுறல, அதுக்கு முன்னாடி யெகோவா யாவே அப்படின்னு என்ன அர்த்தம்? யார் அவரை நோக்கி கூப்பிடணும் தெரியுமா? எரேமியா 33:3 வாசிங்க பார்க்கலாம். 33:2. எரேமியா 33:2-3 வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 33. இதை செய்கிற கர்த்தருமாய். நல்லா கவனிக்கணும். எல்லாம் எடுத்துக்கலாமா? அதை இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு, இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், கவனி, என்னை நோக்கி கூப்பிடு. சொல்லுங்க, வாசியாத. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். பெரியவர் அவர். ஆமென் சொல்லுங்க. என்ன காரியம் அறிவிப்பேன்? என்ன நோக்கி, யார் நோக்கி கூப்பிடு? இயேசுவே, இயேசு ராஜா அப்படின்னு இயேசு ராஜாவை நோக்கி கூப்பிடு அப்படின்றாரு. அதை கூப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த யெகோவா, இந்த கர்த்தர், இந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து இதை செய்கிறவர். 2ஆம் வசனம், இதை செய்கிற கர்த்தருமாய், இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு, இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம். அவர் நாமம் என்ன? யெகோவான என்னது? யெகோவான என்ன? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து, யூதருடைய ராஜா. சொல்லுங்க, யெஷுவா ஹா மஷியாக் வா மெலேக் வா யகுதீம். இதனுடைய ஃபர்ஸ்ட் வேர்டு எடுத்துனா யோத் ஹே வவ் ஹே. இதான் யெகோவா. அந்த யெகோவா அண்ணாவே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து யூதருடைய ராஜா. இந்த யூதனுக்கு அவர் தான் ராஜா. ஆமென் சொல்லுங்க. இந்த யூதனுக்கு அவர் தான் ராஜா. ஆமெனா. அவர் என் அண்ணன். ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து என் அண்ணன். சொல்லுங்க. அப்பனா நீ தான் யூதன். இந்த யூதனுக்கு ராஜா அவர் தான். ஆமெனா. அப்ப நீ அவரை நோக்கி கூப்பிடணும். எப்படி கூப்பிடணும்? என் காரியத்தை செய்கிறவர் அவர் தான், அதை திடப்படுத்துகிறவர் அவர் தான், அதை அழிக்கவே முடியாது. ஆமென். அப்படி அந்த யெகோவா நாமத்தை நீ அறிந்திருந்தால் என்னை நோக்கி கூப்பிடு.
நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன். அந்த யெகோவா என்கின்ற நாமம் என் இயேசு நாமம். ஆமென் சொல்லுவோமா? நிறைய பாடல் பாடின போல தோன்றி இப்போதான் நிறைய பாடல் உள்ள வந்து இருக்குது. அவர் எவ்வளோ பெரிய மகிமையின் தேவன் அவர். ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதுக்கு தான் ஒரு கீபோர்டுக்கு அலையிறோம், என்னமோ தெரியல, தடையாகவே இருக்குது. இயேசுராஜா அதையும் கொடுப்பாராங்க. நல்லா நல்லா இன்னும் ஒரு கீபோர்டு கர்த்தர் கொடுத்தாருன்னா நல்லா ஆண்டவர் நல்லா பாடி. தயவுசெய்து சொல்கிறேன், சர்ச்சுக்கு எது தெரியுமா, ஏதோ கொஞ்ச நேரம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் லேட் டைம்லாம் ஆன பிற்பாடு உள்ளே வரீங்க. ஆரம்ப ஜபத்திலே கர்த்தர் பேசுவார் தெரியுமா? ஆரம்ப ஜபம், பாடல் ஆராதனை, துதி ஆராதனை, சாட்சி நேரம், அறிவிப்பு நேரம், காணிக்கை நேரம், ஒவ்வொரு பகுதியில் கர்த்தர் எல்லாத்துலேயும் அப்படியே பூர்ணமாக பங்கிடுங்க. அவ்வளோ சந்தோஷம். நம்மெல்லாம் என்னென்னைக்கு இருக்க போகிறவங்க. ஆமென் சொல்லாமா? இந்த பாருங்க, சத்தியத்தின்படி சொல்கிறேன், பைபிள் படி சொல்கிறேன், சத்தியம் பைபிள் படி சொல்கிறேன். இந்த கூட்டம் அப்படியே எழுந்திருந்து ஏசப்பா ராஜ்யத்தில் நம்ம அப்படியே இருக்க போகிறோம். ஒருத்தரை பார்க்க போகிறோம். அது இந்த ஒத்திகை தான். இங்கே சோறு தோன்றதெல்லாம் ஏன் வாரம் அன்பாக சோறு தோணணும். ஆமேனா? அன்பாக சாப்பிட்ணும், ஒருத்தர் சாப்பிட, ஒருத்தர் கழுவ, ஒருத்தர் பரிமாற. இது நித்திய காலமாக இந்த சகோதரத்துக்கு தான் யூதா. இது சாப்பாடு மஸ்ட். எல்லோரும் சாப்பாடு சாப்பிட்டு தான் போகணும் இல்லையா? யாரும் போயிடக்கூடாது. பிடிக்கலனா கூட சாப்பாடு போட்டு வச்சு பெசிஞ்சு சும்மா ஒரு வாய் வச்சு நல்லா இருப்பீங்க, ஒன்றாவாது. ஆமேனா? கர்த்தர் நல்லவர். இப்போ நல்லா சொல்கிறேன்னா, என்னென்னைக்கு நம்ம தேவராஜில் இருக்க போகிற கூட்டம் இந்த கூட்டம், இந்த உறவு சாதாரண உறவு, இயேசுவின் ரத்தத்தில் இணைந்த உறவு. ஆமேன். உனக்காக யார் யுத்தம் பண்ணுறது? சத்தியம் முடிஞ்சு போச்சா? யுத்தம் யாருடையது? நீ யார? எதையாவது நீ யுத்தம் பண்ணி ஜெயிச்சுக்கிறியா? இல்லை நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொன்னா நீ ஐயோ பாவம். எதனா நீ பண்ணிக்கிறியா? நான் வேலைக்கு போனேன், நீ வேலைக்கு போகலாமா? அவர் யுத்தமா? ஆமேனா? அப்படியே ஜெயமா? ஆமேனா? எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்ணி அவர் துதிக்க போகிறீங்க? நல்லா துதிங்க, கர்த்தரை மகிமைப்படுவது. ஆக இதை செய்கிறவர், இதை திடப்படுத்தணும் யெகோவா தேவன் என்பதை நீ அறிந்திருப்பது உண்மையானால் அவரை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூப்பிட்டாங்க, பெரிய காரியங்களை செஞ்சார். ஆமேனா? இனி உன் வாழ்க்கையில் இந்த பழைய போராட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீ பார்க்கவே மாட்டேன். எல்லாத்தையும் ஆண்டவர் அழிச்சிட்டார். ஆமேன். தீமை அழிக்கப்பட வேண்டும், நன்மை துளிர்க்கப்பட வேண்டும். சரி, இப்போ நான் விஷயத்தை முடிக்க போகிறேன். இப்போ இந்த ஜனங்களுக்கு என்ன கொடுத்தார் அப்படின்னா, பிரமாணங்களை கொடுத்தார். ஏன் அவர்களுக்கு பிரமாணங்களை கொடுத்தார்னா, அவங்க நோக்கி கூப்பிட்டாங்க. 147 சங்கீதம் 19-20 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 147 19-20. யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியமங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. அவருடைய நியாயங்கள் அறியாமற் போகிறார்கள். அல்லேலூயா. பைபிள் கத்துக்கணும். இந்த ஜனங்க, நீ சும்மா இருப்பா, நீ தேவனால் முன்குறிக்கப்பட்டவன், நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ எகிப்தில் அடிமைப்பட்டு போய் கிடக்கிறாய், உனக்காக நான் தான் யுத்தம் பண்ணப்ப, நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லி உனக்காக யுத்தம் பண்ணி அவர் ஜெயங்கொண்டு உன்னுடைய எதிரியை அழிச்சிட்டாரு. எல்லா வியாதி பிரச்சனை மொத்தம் அழிச்சிட்டார். கடன் பிரச்சனை அழிச்சிட்டாரு. இப்போ நீ ராஜாவை துதிக்கிற. இப்போ ராஜா என்ன செய்கிறார்னா, உனக்கு பிரமாணங்களை போதிக்கிறார். இஸ்ரவேலுக்கு தமது வசனங்களையும், யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும், இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அவர் அறிவிக்கிறார். வேற எந்த ஜாதிக்கும் இந்த வசனம் சொல்லிக் கொடுக்க மாட்டார். வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்யல. அவருடைய நியாயங்களை அவன் அறியாமல் போயிடுறான். வெளியே இருக்கிறவங்க அவர் நியாயங்கள் அறியலை. இந்த பைபிள் ஸ்டடியை, இந்த பைபிளை புரிஞ்சிக்க மாட்டான். அதனால தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பைபிள் சொல்லி கொடுத்துருது. வசனம் தெரியணும் உங்களுக்கு. கிறிஸ்மஸ் அன்னைக்கு 91 சங்கீதம் எல்லாரும் சொல்லணும்னு சொல்லிட்டேன். சரளமாக சொன்னீங்கன்னா நல்ல ப்ரைஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ தான் ட்ரைனிங் எடுத்துங்க. ஆமேனா? யாருக்கெல்லாம் படிக்க தெரியாதோ அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்? கிறிஸ்மஸ் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து என்னைக்கு வந்தார், அதையும் கொண்டு வரலாம். கத்த சித்தமானா கிறிஸ்மஸ்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறதுக்காக அன்றைக்கி கிறிஸ்மஸ் வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அதில் படிக்க தெரியாதவங்கெல்லாம் உட்காந்து டெய்லி ஈவினிங்கில் டியூஷன் நடக்குது. அங்கே பசங்கிட்ட போரடிக்கிற மாட்டை வாயை கட்டாமல் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு கற்றுக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசிரியர் 91 சங்கீதத்தை சரளமாக சொல்லணும். 16 வசனங்கள் தான். ஆமேனா?
இந்த வசனங்களை ஏன் இதெல்லாம் சொல்லி கொடுத்து தெரியுமா? இதுதான் யாக்கோபின் சந்ததி. ஆமேனா? வசனங்களை போதிக்கிற சதி. யுத்தம் கர்த்தருடையது என்று இயேசு ராஜாவே ராஜா என்று சொல்லி அவருடைய நியமங்களையும் பிரமாணங்களையும் அறிந்து கொண்ட சந்ததி. ஆமேன் சொல்லுவாமா? இப்போ ஆண்டவரே, இப்போ வருகையின் காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களை பார்த்தா வருகை சமீபமாக இருக்கிறது. நாங்கள் எப்படி நாங்கள் வருகையில் போவோம்? அந்த யுத்தமும் நானே செய்வேன்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா, ஆமேனா? ஏன்னா இப்போ இவங்கிட்ட பிரமாணங்களை கொடுத்துட்டாரு, பைபிளை நல்லா கையில் கொடுத்துட்டாரு, பைபிளை நல்லா கற்றுக் கொடுத்துட்டாரு, பிரமாணங்கள் உள்ள வந்துருச்சு. இப்போ நீரே ராஜான்னு தெரிஞ்சிச்சு. இப்போ ராஜாவுக்காக யுத்தம் பண்ண எழும்புகிறான். ஆமேனா? எகிப்திலிருந்து வெளியே வரும்போது நீ சும்மா இரு, நான் யுத்தம் பண்ணுவேன். இப்போ உள்ள வந்துட்டு பிரமாணங்களை வச்சுக்கிட்டு நீ யுத்தம் பண்ணு, நான் உன் கூட இருப்பேன். ஆமேனா? எனக்காக நீ யுத்தம் பண்ணு, என் ராஜ்யத்துக்காக நீ யுத்தம் பண்ணு, உன் கூடவே நான் இருப்பேன். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ கானான் தேசத்துக்குள்ள போகும்போது யோசுவா கிட்ட ஒரு வார்த்தையை சொன்னார். திருப்பிங்க பார்க்கலாம். உபாகமத்தின் புத்தகம் இப்போ கானானுக்குள்ளே பிரவேசிக்க போகிறார்கள். 3வது அதிகாரம், உபாகமம் 3வது அதிகாரத்தில் 21, 22 வாசிங்க பார்க்கலாம். அக்காலத்திலே யோசுவாவை நோக்கி உங்கள் தேவனாகிய கர்த்தர் அந்த இரண்டு ராஜாக்களுக்கும் செய்தவைகளை எல்லாம் உங்கள் கண்கள் கண்டது. அது பாசானின் ராஜாவாகிய ஓகும், அப்புறம் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கும் ஆண்டவர் ஒரு பயங்கரமான பலத்த காரியங்களை செய்தாரே, அது உன் கண்ணு கண்டுச்சே. நீ போய் சேரும் எல்லா ராஜ்யங்களுக்கும். நல்லா கவனிங்க. ராஜ்யம் அங்க எகிப்து என்கின்ற ஒரு இருப்பு காலவாய் அந்த ராஜ்யத்தையே அழிச்சிட்டு இப்போ தேவனுடைய ராஜ்யத்தை கண்ணில் காட்டுறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாருடைய ராஜ்யம்? தேவ ராஜ்யம். நீ போய் சேர்ந்த ராஜ்யங்களுக்கு கர்த்தர் அப்படியே செய்வார். அவர்களுக்கு பயப்படாத, அவர்களுக்கு பயப்படீர்களாக உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சொல்லுங்க, உங்களுக்காக. யாருக்காக? என் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். ஏமன் சொல்லுவோமா? இப்போ வசனம் உள்ள வந்துருச்சு. இவன் நீதிமானா மாறிட்டான். இயேசு ராஜாவுக்கு என்றென்றைக்கு மகிமை. அவர் ராஜாதி ராஜா, அவரே ராஜான்னு சொல்லி அவன் ஆத்மா பூர்ணப்பட்டுருச்சு. முதல்ல இப்போ எகிப்திலிருந்து வரும்போது அவன் மாம்ச கண்ணில் பார்த்தான், என்னடா இது, ஆண்டவர் எனக்கு இவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சுட்டாருன்னு சொல்லி. இப்போ வசனங்கள் உள்ள வந்ததும் அவன் ஆத்மாவில் ஒரு பரிபூர்ணம் வந்துருச்சு. இயேசுவே ராஜா. இந்த யெஷூரனை, இவன் இப்போது யெஷூரன், இவன் நீதிமான். யெஷூரன் என்றால் அப்ரைட், நீதிமான், ஸ்ட்ரைட். அவனுக்கு நீதி தான் இருக்கும். என்ன நீதி? இயேசுவே ராஜா, இயேசு ராஜாவே ராஜா, அவருக்கே என்றென்றைக்கு மகிமை என்று இந்த யெஷூரன் சொல்லுகிறான். இந்த யெஷூரனை மீட்கிறதுக்காகத்தான் கர்த்தர் மேகங்களிலிருந்து வருகிறார். ஆமென் சொல்லாமா? இந்த யெஷூரனை மீட்டு தேவனிலே கொண்டு போய் நிறுத்துவதற்கு உபாகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம், உபாகம் 33, 26 வாசிக்க பார்க்கலாம். யெஷூரனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை, அவர் உனக்கு சகாயமாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு சகாயமாய், உனக்கு உதவி செய்யும்படியாய், உனக்கு ஹெல்ப் பண்ணும்படியாய். சகாயம் அப்படின்னு என்ன சொல்லி கொடுத்திருக்கீங்க? ஞாபகம் இருக்குதா? சகாயர். நாம் இந்த திராட்சை கொடி படர்ந்து வளர்வதற்காக ஒரு மரம் மறிக்க வேண்டும். ஆமேனா? அப்ப யெஷூரனுடைய தேவன் யாரு? என் இயேசு ராஜன். ஆமேனா? ஆமேனா? சகாயர் என்று சொன்னால் ஒரு இந்த திராட்சை கொடியை விசாரித்தருளும். அப்போ இந்த பாவியை மீட்கிறதுக்காக ஒரு மரம் அடிக்கப்பட்டு அந்த மரம் அங்கே நடப்பட்டு அந்த மர பந்தலில் தான் என்ன பண்ணும்? இந்த திராட்சை கொடி படர்ந்து போய் கனி கொடுக்குமே. அதே மாதிரி தான் என்னுடைய யெஷூரனாகி என்னுடைய தேவனை போல வேறொரு தேவன் அல்ல, அவர் என் சகாயர். ஆமென் சொல்லுங்களேன். அவர் எனக்கு சகாயராய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். இந்த இடத்துல ஆகாய மண்டலம் இருக்குது, அது மேக மண்டலங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனின் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எதிர்ப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக இவ்விதமாய் மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு, இந்த மேகம் ஆகாயம் என்பது இந்த யெஷூரனுடைய தேவன் வருகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆகாயம், இந்த வானமண்டலம் என்பது வானத்தையே குறிக்குது. ஆகாயம் என்று சொல்லுவது மேக மண்டலங்களை குறிக்குது. ஆகாயம் என்பது சத்தியத்தையும்
மேகம் என்பது ஆகாயம் என்பது கிருபையும், மேகம் என்பது சத்தியத்தையும் காண்பிக்கிறது. அந்த சத்தியத்துடைய உடன்படிக்கை இதெல்லாம் ஏற்கனவே பார்த்து ஞாபகம் இருக்குதா? நோவாவின் காலத்தை அந்த வானவிலை பார்க்கும்போது நம்ம பார்த்தோம். ஆக இந்த கிருபையும் சத்தியமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீட்க வருகிறார். 27 வாசிக்கும் போது, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவர் உனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி. ஆமெனா. வருகைக்கு போகக்கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் எல்லா சத்துருக்களையும் உடைத்து, ஆமென் சொல்லுங்க, உனக்காக யுத்தம் பண்ணி, அதான் சொல்றீங்க, உன் சத்துருக்களை எல்லாம் நான் துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுகிறார். அழிச்சிடணும். தீமையெல்லாம் என்ன பண்ணணும் சொல்லுங்க? தீமையில என்ன பண்ணணும்? செங்கடலில் அன்னைக்கு அழிச்சி போட்டுட்டு நானே கர்த்தர் என்பதை நிரூபித்தார். இன்றைக்கு அவருடைய வருகையின் காலத்தில் இருக்கிற நமக்கு பயப்படாத, பயப்படாத யெஷூரனே, பயப்படாத. உன் சத்துருக்களை அழிச்சிடுவார், துரத்தி அழிச்சிடுவார், கட்டளையிடுகிறார். ஏனென்றால் இந்த யெஷூரனுடைய தேவன், இந்த யெஷூரனுக்கு அவர் சகாயர். ஏன் இவன் யெஷூரன்? அவருடைய வசனங்கள் இருதயத்திலே தரித்திருக்கிறான். நீதியும் நியாயத்தையும் இந்த யெஷூரன் அறிந்திருக்கிறான். அதனால இவனை மகிமையாக இங்கே கொண்டு போய் சேர்க்க போறார். யார் இந்த யெஷூரன்? இந்த வருகையில் போற இந்த யெஷூரன் எப்படிப்பட்டவன்னா, அப்படியே திருப்பிங்க 33வது அதிகாரத்தில், இதே உபாகமத்தின் புத்தகம் 32வது 32வது வசனம் 15வது வசனம் வாசிக்கிறோம். 32ஆம் அதிகாரம் 15வது வசனம். யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து ஸ்தூலித்து நினம் துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலை. ஆக இந்த யெஷூரன் அப்படின்னு என்ன புரிய வைக்கிறார்னா, தன்னை உண்டாக்கின தேவன், தன் ரட்சிப்பின் கண்மலை என்பதை அறிந்தவன். இந்த அறிவு அவனுக்குள்ள வந்ததும் 33ஆம் அதிகாரம் உபாகமம் 5 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஜனங்களின் தலைவரும் இஸ்ரவேலின் கோத்திரங்களும் கூட்டம் கூடின போது அவர் யெஷூரனுக்கு ராஜாவாய் இருந்தார். அவள்தாங்க. யார் இந்த யெஷூரன்? இயேசுவே ராஜா. அவள்தான், முடிஞ்சு போச்சு. ஆமேனா. நீ எகிப்திலிருந்து வரும்போது நீ சும்மா இரு, உனக்காக நான் யுத்தம் பண்றேன். இப்போ தெரிஞ்சு போச்சு, ஏசப்பா தான் என் ராஜாப்பா, எனக்கு விடுதலை கொடுத்துட்டாருப்பா, என் சத்துருவை அழிச்சிட்டாருப்பா, அவர் தான் யுத்தத்தை வல்லவருப்பான்னு சொல்லிட்டு மாம்சத்தின்படியே சொன்னேன் அவர் நல்லவர்னு. இப்போ கானானுக்குள்ள பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள நுழையணும். பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள நுழையணும்னா அந்த தேசம் என் ராஜாவின் தேசம், யூதா கோத்திர சிங்கம், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. யெஷூரன் தான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். யெஷூரன் யாருன்னா என் ராஜா. யெஷூரனுக்கு ராஜா அவர். இயேசுவே ராஜா. ஆமேனா. இயேசுவே துதிக்கு பாத்திரர். ஆமேனா. பிதாவாகிய தேவன் அவரை எல்லா நாமத்துக்கும் மேல நாமத்தை தந்தரில் இருக்கிறார். இவன் தான் யெஷூரன். இந்த யெஷூரன் தான் ஆகாய மண்டலத்தில், வான மண்டலத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். இந்த வான மண்டலம் ஆகாயம் என்பதை தான் அங்கே அப்போஸ்தலர் பவுல் குறிப்பிடுகிறார். புரிஞ்சு போச்சா? இது பாருங்க, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சம்பவமும் பழைய ஏற்பாட்டினுடைய சாராம்சம் அப்படியே இருக்கும். புதிய ஏற்பாட்டில் வெறும் 27 புத்தகம் தான், இது 39 புத்தகம். ஆனால் பைபிளில் புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரகசியங்களுமே எதுனா பழைய ஏற்பாட்டினுடைய சாராம்சம். அதான் சொல்லிட்டேன், அது விதை, புதிய ஏற்பாடு சதைன்னு. ஆமேனா. அப்போ மறுபடியும் இந்த 33ஆம் அதிகாரம் 26 வசனம் வாசி, 26 27 சேர்ந்து வாசிங்க. யெஷூரனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை, அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வராரு. சொல்லுங்க, ஏறி வராரு. உன்னை மீட்கிறதுக்கு வராரு. உன்னை மீட்கிறதுக்கு யுத்தத்தில் வல்லவர் வராரு. உன் சத்துருவை அழிச்சிடுவாரு. வருகைக்கு போகக்கூடாதபடி இருக்கிற தடைகளை, எல்லா சத்துருக்களையும் அவர் அழிச்சு நிர்மூலமாக்குவாரு. அவர் அநாதி தேவன். அதான் சொல்லிட்டு அவர் தான் ஆதி, அவர் தான் அநாதி, அவரே யுத்தத்தில் வல்லவர்னு சொல்லி. இப்போ எடுத்து வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் புத்தகம், 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16 வாசி. 1 தெசலோனிக்கேயர் 4:16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல். நல்லா கவனிங்க, அவர் மேகங்கள் வருகிறார், நாம் மேகங்கள் மேலே ஏறி போறோம். ஆமேனா. இதுதான் யெஷூரன் மேலே போறான். யெஷூரனுடைய தேவன் வருகிறார், யெஷூரனுடைய ராஜா வருகிறார். ஆமேன். ஏனென்றால் அவரே யுத்தத்தில் வல்லவர். ஆமேன். அவரே உன் சத்துருக்களை அழிக்கிறவர். இயேசுராஜா நாமத்தில் உன் சத்துருக்களை அழித்து வருகையிலே பங்கடைவதற்கு ராஜா வருகிறார். யெஷூரன் மேலே போகிறான். எடுத்து வாசி, தொடர்ந்து வாசிங்க.
பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு யெஷூரனுடைய தேவன் எப்படி வராரு? இறங்கி வராரு. எப்படி வராரு? வான மண்டலங்கள் மேல ஆகாயத்தில். அந்த ஆகாயம் என்பது கிளவுடுன்னு மூல பாஷையில தெளிவா மேகம்னு போட்டிருக்கு, தெளிவா போட்டிருக்கு. அதே தான் இது. இங்க என்ன சொல்றாருனாக்கா, அதே ஆகாயம் அதே மேகங்கள் மேல இந்த யெஷூரன் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். கையை தட்டி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுவோமா? ஆக என் ரட்சிப்பும் அவரே யுத்தம், என் வருகையும் அவரே யுத்தம். ஆமெனா? ஆக நமக்காக எல்லா யுத்தமும் அவரே செஞ்சு நம்மளை பூர்ணப்படுத்தி பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தில் கொண்டு போய் இந்த யெஷூரனை நீதிமானை கொண்டு போய் நிறுத்த போறாரு. அப்பா இதோப்பா உங்க புள்ள என்ன சொல்ல போறான், இவன் இந்த நீதிமானை யாரு? இயேசுவே ராஜாவால் தான். நம்ம இந்த வேதத்தில் நம்ம கற்றுக்கொள்ள ஒரே படம் தெரியுமா? இயேசு தேவன். ஆமென். இயேசு யாரு? தேவன். இயேசு யாரு? இயேசு ராஜா, தேவாதி தேவன். அவர் கர்த்தாதி கர்த்தா. அவர் அடிக்கப்பட்டதுனால அவர் மனுஷனேவ பார்த்துருக்காங்க. அவர் மனுஷனாக வந்த தேவன். இவன் தான் யெஷூரன். அவர் என் ராஜா. அவர் என்றென்றைக்கும் பிதாவாகியத்தில் ஏற்படுத்தப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். அவர் ராஜாதி ராஜா என்பதை அறிந்தவன் தான் யெஷூரன். இந்த யெஷூரனைத்தான் ஆகாயத்திலையும் மேக மண்டலம் மேலே வந்து கூப்பிட்டுக்கிறார். இவன் அப்படியே மேலே ஏறி மேலே போகிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆக யெஷூரனுடைய தேவனுக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் சந்தோஷம்? வீட்டில் போயிட்டு அறிக்கை பண்ணின யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், நான் சும்மா இருப்பேன், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். இது அறிஞ்சவன் தான் யெகோவா என்ற நாமத்தை அறிஞ்சவன். இவன் தான் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அப்படின்லாம் கூப்பிடாத. ஏசப்பா அப்படின்னு கூப்பிட்டாவே இதை செய்து முடிக்க வல்லவர். ஆமென். இந்த காரியத்தை செய்து முடிக்க வல்லவர். ஆமென். அவர் எனக்காக தான் சில பலியானார், அவர் யுத்தத்தில் வல்லவர் என்ற ரகசியத்தோடு தேவ சமூகத்துக்கு வாங்க. கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவாராக. ஆமெனா? எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஹல்லேலூயா. பரலோக பரமபிதாவே, உங்க மகிமையின் கரம் எங்களை